तत्राविदग्रं गगनं विशोकस्तस्मिन् निगतं तस्तदुपासितव्यं यो वेदागोत्तरप्रोक्तो वेदान्ते च प्रतिष्ठितः तस्य पृथिवीरस्य यत्परस्य महेश्वरः சாலை கிராம பிராமண சமுதாயத்தோடு 100வது பங்குனியுத்திர மகோத்சவத்தோடு சேர்ந்து இப்போது சாஸ்தா வைபவம் தொடங்க போகிறது. நேரு சாஸ்திர ஸ்ரீ ஸ்ரீ வித்யாசங்கர சரஸ்வதி சுவாமிகள் சொல்லுவார். எல்லோரும் ரொம்ப சைலண்டாக இருந்து கேட்கணும் ப்ளீஸ். மொபைல் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆஃப் பண்ணிவிடுங்கோ, இல்லாட்ட சைலண்டில் போட்டுங்கோ. வீடியோ ஃபோட்டோகிராஃபி யாரும் எடுக்காதுங்கோ. இந்த அஃபிஷியல் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் வில் டேக் இட் அண்ட் ஹி வில் டவுன்லோட் இட் இந்த யூடியூப் ஃபார் ஆல் யூ. ஸோ அது நம்ம ஆஃப்லைனில் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. சுவாமி சரணமையப்பா. हर नमः पार्वतीपतये हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सर्वमङ्गलदायकरे शरणमय्यप्प. चङ्गोविलरसे शरणमय्यप्प. शास्त्रं शारीरमीमांसा देवश्री चन्द्रशेखरः आचार्य शङ्कराचार्य सन्तु मे जन्मजन्मनि सदात्मध्याननिरतं विषयेभ्यः पराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं. नमः पूर्णः प्रबोधाय परिपूर्णानन्ददायिने चन्द्रशेखरभारत्यै मम हृत्पद्मवासिने. नमोऽस्त्वनन्ताय सहस्रमूर्तये सहस्रपादाक्षिशिरोरुबाहवे सहस्रनाम्ने पुरुषाय शाश्वते सहस्रकोटियुगधारिणे नमः. जयतु जयतु नित्यं तातदेवालयस्थः जयतु जयतु नित्यं पूर्णापुष्कळेशः जयतु जयतु नित्यं श्रीकिरातः परेशः जयतु जयतु नित्यं धर्मशास्ता महेशः. स्वामी शरणं श्रीहरये नमः. உத்தமோத்தமமான க்ஷேத்திரம் இந்த திருவனந்தபுரம். இதற்கு அனந்த சயனம் ரொம்ப ஆதி பேர். புராணங்களில் சில இடங்கள்லாம் சொல்லும்போது அனந்த சயனம்னு சொல்லப்பட்டதாக இருக்குது. அனந்தபுரம் புராணங்கள்லேயும் சரி ஆழ்வார்களும் சரி அனந்தபுர நகர் அப்படின்னு கொண்டு போயே தான் சொல்லியிருக்கார். அப்படியாப்பட்ட உத்தமமான க்ஷேத்திரம் இது. இந்த இடத்துல சாஸ்தாவை ஆராதனம் பண்ணுறதான காரியம் சதமானோத்சவமாக 100வது உற்சவமாக இங்கே நடக்கிறதான சந்தர்ப்பம். இதில் ஸ்ரத்தையாக எல்லாரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணுற அத்தனை பேரும் விடாமல் இந்த காலத்துலேருந்து இந்த காலம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு விசேஷம். நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. பெரியவா அந்த காலத்தில் பண்ணிட்டு போகிற ஒரு நல்ல காரியம் நம்ம எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்கிறதா இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா தென்னை மரம் தான். அவள் கஷ்டப்பட்டு வச்சுட்டு போனதான மரத்தை இப்போ நாம் அனுபவிக்கிறோம். அவ்வளோதான் இதில் இருக்கிற விஷயம். அதனால் என்றைக்கும் ஒரு குடும்பத்துக்காக பெரியவாள்லாம் பெரியவான்னு சொன்னால் அம்மா அப்பாவாகட்டும் தாத்தா பாட்டி ஆகட்டும் குழந்தைகளுக்காகத்தான் புண்ணியத்தை சேர்த்துவா. அப்போல்லாம் ஒரு வச்சனம் சொல்லுவா, அப்பா நான் பெருசாக ரொம்ப நிறைய சொத்து சேர்க்கலை, பாபமோ கடனோ வைக்காமல் இருக்கேன்னு சொல்லுவா. அப்போல்லாம் இது நிறைய பெரியவாள்லாம் சொல்கிற வச்சனம். அது என்னது, புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னு எல்லாரும் சொல்கிறதா இருக்குது. புண்ணியமாக வரப்போகிறது நல்ல சம்பாத்தியம், வீடு காரு இதெல்லாம் தான் வரப்போகிறதுன்னு சொன்னால் நாம் எல்லாருமே கிரகங்களினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கின்னு இருக்கிறவா. நம்ம எல்லாத்துக்கும் மேலே இந்த 9 பேர் நம்மளை பிடிச்சி வச்சு அதுக்கான காரியத்தை பண்ணிகிட்டு இருக்கா. அவள்லாம் பகவானுடைய மேனேஜர்ஸ். பகவான் தான் எல்லாத்துக்கும் மேலே. இந்த 9 பேரை நியமித்து நமக்காக எல்லா காரியத்தையும் பண்ண சொல்கிறார். இப்போ நிறைய இடங்களில் இங்கெல்லாம் பிரச்சனை பார்த்தா இந்த இடத்துல குரு இருக்கார், இந்த இடத்துல ராகு இருக்கார்னா அது அவர் மேலே விஷயம் இல்லை. நாம் என்ன பண்ணிட்டு வந்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கட்டத்தில் வந்து உட்காந்துக்கிறதா இருக்குது.
அப்படி அந்த இடத்துல உட்காந்துக்கிறதா இருக்குது. இப்போ சகுனம் நிமித்தம் இதெல்லாம் சொல்கிறதா இருந்தால் என்ன பண்ணிவிடுவோம், எதிரில் இருக்கிறவா மேலே கொச்சுப்போம். விஷயமே இல்லை. நாம் போகிற காரியத்தினுடைய தன்மை இப்படி இருக்குன்னு காமிச்சு கொடுக்குறதே ஒழிய வந்தவா மேலே தப்பே கிடையாது. இப்போ ஏதோ ஒரு விஷயமா போயின்னு இருக்கோம், யாரோ ஒருத்தர் சடக்குன்னு வந்துவிட்டா, அப்போ அந்த நிமித்தம் வந்த மேலே தப்பில்லை, போகிற காரியத்தினுடையதான சூச்சகம். அதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் கிளம்பி இந்த மாதிரி ஏதான ஒன்று ஆயிடுத்துன்னா ஒரு நிமிஷம் உட்காரு, தூத்தம் குடிச்சுட்டோ விபூதி இட்டுண்டோ பகவான் பேரை சொல்லிட்டோ கிளம்பிப்போ. ஏன்னா அந்த நிமிஷம் மாறிடுறது இல்லையா. இந்த நிமிஷம் ஹோர கணக்கு இதை வச்சுத்தானே எல்லாமே இருக்குது. லக்னங்கள்லாம் கொஞ்சம் மாறிட்டா கூட அதனுடைய பலன்கள் கிரகங்களுடைய ஸ்தானங்களே மாறிடுறது இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறதுல இதில் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதான ஒரு சமாச்சாரம் என்னன்னு கேட்டால், எதிரில் இருக்கிறவாளை நிமித்தத்தை பற்றி சொல்லப்படாது. நாமளா நம்மளுடைய புண்ணியம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த 9 கிரகங்களினுடையதான விஷயத்தில் தான் நாம் எல்லாருமே கட்டுப்பட்டவாளாக இருக்கோம். இந்த 9 பேர் எப்படி நடத்துகிறாளோ இதற்கு இப்போ நாம் எல்லாரும் சொல்கிறோம், சில பேருக்கு நல்ல கிரக திசை வரும், அந்த திசை வந்தால் நல்ல சௌக்கியமாக எல்லாம் வரும். மோசமாக தான் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த புண்ணியம்னு சொல்கிறோமே அது என்ன பண்ணி கொடுக்கும்னு கேட்டாக்கா, ஒரு சின்ன உதாரணம். ஒருத்தருக்கு ஒரு திசை பிரகாரம் கதவு முழுக்க சாத்திடணும்னு விதி, காற்று போகிறதுக்கே வழி இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏதோ பெரியவா பண்ண புண்ணியம், இவன் பண்ண புண்ணியம் ஒரு ஜன்னல் திறக்கும். அந்த காலத்தில் ஒரு வச்சனம் சொல்லுவா, ஏதோ எல்லாம் சாத்தினத்துக்கு ஒரு ஜன்னல் திறந்ததும்பா. இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிற வார்த்தை. இந்த புண்ணியமும் பாப்பமும் நாம் பகவானுக்கு பண்ணுற கைங்கரியம் எப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஸ்டெபிலைசர் மாதிரி வரக்கூடியதான கரண்ட்டு ஜாஸ்தி இல்லாமையும் கம்மி இல்லாமல் நம்ம காப்பாற்றி கொடுக்கும். அதனால் ஒருத்தருக்கு தெய்வத்தை நம்ப வேண்டாம், ஆஸ்திகமாக இருக்க வேண்டாம், நாம் பாட்டுக்கு நாம் இருக்கலாம், நம்ம முயற்சியில் தான் எல்லா காரியமும் நடக்கிறது, என்னுடைய படிப்பு என்னுடைய சாமர்த்தியம்னு நினச்சிட்டு இருந்தோன்னா கிரகங்களும் அதே மாதிரி தான் பண்ணும். அவனுக்கு நல்ல நேரத்தில் வரும்போது நல்லதை கொடுத்துடும், வேதமான நேரம் வரும்போது வேதத்தை கொடுத்துடும். பகவத் பலம் பெரியவா பண்ண புண்ணியம்னு இருந்தால் தான் அதை காப்பாற்றி காலத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். இன்றைக்கும் நம்ம பாரத தேசத்தில் ஒரு முக்கிய வச்சனம் என்னன்னு கேட்டாக்கா, எங்கள் தாத்தா இருந்தார், அவர் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தார், எங்கள் அப்பா இருந்தார், நான் இருக்கேன், என் பையன் இருக்கான், கொள்ளுப்பே. இப்போ அடுத்தடுத்து சந்ததிகளை வச்சு தான் நம்மளுடையதான திருப்தியே ஏற்படுறது. வேதம் சொல்லித்து பிரஜயாகி மனுஷ்ய பூர்ணஹா. அந்த இடத்துல அது ஒரு கவுன விஷயந்தான். பூர்ணன்னு சொன்னால் பிரம்மம் ஒன்று தான் பூர்ணம். ஆனால் ஒருத்தருக்கு ஒரு சந்ததி கல்யாணம்னு ஆகி குழந்தை, என் பேரன் இருக்கான், கொள்ளு பேரன் இருக்கான் இருந்தால் தானே ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கிறதுல நம்மளுடையதான சம்பிரதாயமே இந்த புண்ணியத்தை சம்பாதிக்கணும். புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டே இருந்தால் தான் அதுக்கு அடுத்து அந்த யோகங்களை அது காப்பாற்றி கொடுக்கும். நாளைக்கு வர சந்ததிகள் தொடர்ந்து ஒரு காரியத்தை பண்ணும். அப்படி பண்ணுறதுக்கு தான் காத்தால் ஏந்திரிச்சு ராத்திரி முதற்கொண்டு நமக்கு ஒரு கர்மாக்களை ஏற்படுத்தி கொடுத்து, எல்லாத்துலேயும் பகவத் ஸ்மரணையை ஏற்படுத்தி கொடுத்து, நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் மூட நம்பிக்கையோ இல்லை இன்னொருத்தரை சிரமப்படுத்துறதுக்கோ அர்த்தம் இல்லாமையோ இருக்கிறது இல்லை. இந்த 3 முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்னொருத்தரை சிரமப்படுத்துறதுக்காக இங்கே இருக்கிற எந்த சம்பிரதாயமும் இல்லை. அதே மாதிரி அர்த்தம் இல்லாத ஒன்று இதில் இல்லை. அடிக்கடி அடியன் திருப்பி சொல்கிறது தான், கேட்டவாள்லாம் சொல்லலாம். ஏன்னா எத்தனையோ தடவை நல்லதை திருப்பி சொன்னாலும் தப்பு இல்லை. அதில் என்னென்னா, இன்றைக்கி எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறா, என் குழந்தை அர்த்தம் கேட்குறான், என் பேத்தி அர்த்தம் கேட்குறா, என்னால் பதில் சொல்ல முடியல. அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் சிலது பண்ண முடியாது. பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது பலன் கொடுக்கும். தெரிஞ்சிக்கிற சமயம் வரும்போது இன்னும் அது மேலே சிரத்தை கொடுக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த அம்மை கொண்டு போய் அம்மா ஊசி போடுறா, எனக்கு அர்த்தம் சொல்லி அதில் என்னென்ன மருந்து கலந்துருந்தால் தான் நான் போடுவேன் நாம் கேட்க முடியுமா? அம்மா மேலே இருக்கிற விஸ்வாசம் நமக்காகத்தான் எல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிற மாதிரி தான் வேத மாதா நம்ம மேலே கருணையோட நமக்கு எல்லா விஷயங்களையும் எடுத்து கொடுத்து, நீ இதை பண்ணினையானா சௌக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் அந்த புண்ணியத்தை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக சொன்னதில், ஒரு கிராமம் ஒரு ஊர், இதற்கு ஒரு பெரிய பூஜா கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த ஊரில் இருக்கக்கூடியதான கோவில் இல்லை இந்த மாதிரி பஜனை மடம். ஆற்றுல நமக்கு ஒரு பூஜா கிரகம் உண்டு. அது எப்படி எப்பவும் பவித்திரமாகவும் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும், ஒரு மனசுக்குள்ளே ஏதான ஒரு சங்கடம்னா நேராக பகவான்கிட்ட ஒரு விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் இருக்கோ, அந்த மாதிரி அந்த ஊருக்கே ஒரு திலகம் போல அமையிறது ஒரு கோவிலும் இந்த மாதிரியான ஒரு சமூகமான மடங்கள் தான். அதில் எல்லாரையும் சேர்த்து வச்சு, ஏன்னா ஆற்றுல ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ண முடியாமல் இருக்கும், எல்லாரையும் சேர்த்து சமூகமாக ஒரு காரியம் பண்ணுறதுக்கு தான் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இந்த மாதிரி ஒரு சமூக மடங்களை ஏற்படுத்தி
இதில் பகவன் நாம சங்கீர்த்தனம் வருஷா வருஷம் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு புண்ணிய சம்பாதனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அதனால தான் முதல்ல அடியேன்னு சொன்னா போல அப்பாவாள்லாம் வச்சுட்டு போன மரம் இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்போ சிரமப்பட்டாவா, இப்போ நாம் சிரமப்படாமல் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம கிட்டக்க ஒரு சிரமம் இருக்குது, என்ன தெரியுமோ, அந்த இடத்துக்கு போய் அதை அனுபவிக்கணுங்கிறதான பாக்கியமே வர்றது சிரமமாக இருக்குது. எதுலன்னா புத்தியில் கொண்டு போய் உட்காந்துடுது. இதுக்கு தான் அபினவ வித்யா தீர்த்தர் மகாசந்தானம் ஒரு சரித்திரம் சொல்லுவார். ஸ்ரீருத்ரம் சொல்கிறதுக்கு உலகத்தில் இது தத்த சரித்திரத்துலேயும் வருது. ஸ்ரீருத்ரம் விசேஷமான மகா மந்திரம், மரணத்தை ஜெயிக்கக்கூடியது, பரமேஸ்வரன் உடனே திருப்தியாகக்கூடியது. அப்படியாப்பட்ட வசந்த மந்திரம் அது. அந்த மந்திரத்தை உலகத்தில் எல்லாரும் ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்போ என்ன ஆயிடுத்து, யமப்பட்டினமே சூன்யமாயிடுது. ஏன்னா யாராவது ஒருத்தன் தனக்கு அபமிருத்தியுன்னா ஸ்ரீருத்ரம் பண்ணிவிடுறான், மரணத்தை ஜெயிச்சு விடுறான். நேராக யமன் மற்ற தேவதைகள் எல்லாரும் நேராக பிரம்மாட்ட போனான். நீங்கள் தான் எங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்கி இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னது, இப்போ என்னடான்னு கேட்டாக்கா அந்த இடமே வெறுன்னு இருக்குது, இதுக்கு என்ன உபாயம்னா, இதுக்கு இங்கே உபாயம் கேட்டு பிரயோஜனம் இல்லை, நேராக பரமேஸ்வரன் கிட்டக்கவே போயிடலாம் அப்படின்னு பரமேஸ்வரன் கிட்டக்க எல்லா தேவதைகளும் போனாலாம். போன உடனே பரமேஸ்வரன் சொன்னார், ஆமாம் ருத்ரத்துக்கு இருக்கிற பலன் தான், என்னால் அது எதுவும் பண்ண முடியாது, ஜெபிச்சா அனுகிரகம் பண்ணியே தீரணும். இன்றைக்குமே பகவான் எவ்வளோ பெரிய கருணாமூர்த்திங்கிறதுக்கு ஒரு மஞ்சப்பிள்ளையாரை பிடிச்சி மகாகணபதியும் சித்தி விக்னேஸ்வரம் தியாயாமின்னு சொன்னால் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வந்து விடுறார். வேணா சோழி போட்டு பார்க்கலாம், பிரஷ்னம் போட்டு பார்க்கலாம், சாநித்தியம் வந்து விடுத்தான்னு. பகவான் கட்டுப்படுறார், மந்திரத்துக்கு கட்டுப்படுறார். ஏன்னா இது அவரே சொல்லியிருக்கார், நான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார். அப்படி இருக்கிறதுனால பரமேஸ்வரன் சொன்னார், ஸ்ரீருத்ரம் எங்கே ஜபம் பண்ணுறாளோ அங்கே கண்டிப்பாக அபமிருத்யு தோஷம் இருக்காது. சரி, இப்போ அதை வேண்டான்னு என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய கௌரவமே என்னன்னு கேட்டாக்கா, பகவானே ராமாவதாரம் பண்ணினாலும் சரி, கிருஷ்ணாவதாரத்துலேயும் சரி, சங்கர பகவத்பாதாள வந்ததில் சரி, எல்லாத்துலேயுமே தான் போட்ட சட்டத்தை தான் மாற்றலை, மீறலை. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப அழகான ஒரு கட்டம் என்னன்னு கேட்டாக்கா, பரதன் சுவாமியை கூப்பிடுறதுக்கு போகிறான், சுவாமி கிட்டக்க பேசுகிறான் ராமன் கிட்டக்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அவன் என்ன சொல்லிட்டான், ராமன் எது சொல்லியும் கேட்கல. அப்போ உடனே நான் பிராயோபவேசம் பண்ணுறேன், தர்பை எடுன்னு சுமந்திரரை கூப்பிடுறான். கூப்பிட்டு தர்பையை போடுன்னுட்டான். ராமனுக்கு கோபம் வந்துடுத்து. ஏன்பா, இந்த காரியம் உன்னுடைய தர்மம் இல்லை, ஏன்னா நாற்றாடுற க்ஷத்ரியன் பிராயோபவேசம் பண்ணக்கூடாது, நீ தர்மத்தை மீறி பேசிவிட்ட, உங்ககிட்ட பேசக்கூடாது, அதனால் நீ போய் ஸ்நானம் பண்ணி ஆச்சமனம் பண்ணிட்டு வா, நான் பேசுகிறேன்னார் பெருமாள். அதான் ராமன் சொன்னார். அதே மாதிரி ஆதித்ய ஹிருதயத்தில் எல்லாருக்குமே தெரியும், பின்னாடி சொல்லின்னு வரும்போது திரு ஆச்சமிய சுச்சிர் பூத்வா தனுர் ஆதாய வீரியவான். இப்போ நாமெல்லாம் ஆச்சமனம் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அச்சுதாய நமஹா, அனந்தாய நமஹா, கோவிந்தாய நமஹான்னு சொல்லிட்டு கேசவ நாராயணான்னு எந்த பகவானுடைய நாமாவை சொன்னால் நமக்கு புனிதம் ஏற்படுறதோ அந்த பகவான் தான் ஆச்சமனம் பண்ணித்தான் வில்லை எடுத்திருக்கார். தான் அப்படியே நேராக போய் வில்லை எடுக்கலை. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா காரியத்துக்கும் சுச்சிஹி ஆச்சமனம் பிரதமம். எல்லா காரியத்துக்கும் மூலம் ஆச்சமனம். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் பாடசாலையிலையும் எல்லாரும் சரி, காலமீன் வந்தால் ஆச்சமனம் பண்ணுவா, விபூதி இட்டுப்பா. அதே மாதிரி எந்த ஒரு காரியம் பண்ணாலும் சரி ஆச்சமனம். சரி, ஆச்சமனம் பண்ண முடியாமல் போகிறதுக்கு ஒரு நிர்பந்தம் வந்தால்தான் ஸ்ரோத்ராச்சமனம்னு பேர். இந்த வலது காதில் கங்கை இருக்கிறதாக ஐதிஹ்யம். ஜன்னு மகர்ஷியினுடைய காதில் போய் கங்கை வெளியில் வந்ததுனால கங்கைக்கு ஜாஹ்னவின்னு பேர். இது ராமாயணத்தில் பிரசித்தம். இதில் 7 தேவதைகள் வாசம் பண்ணுறதாக தத்த சரித்திரத்தில் ஸ்லோகம் இருக்குது. குரு சரித்திரத்தில் ஸ்மிருதியிலேயும் வச்சனங்கள் இருக்குது. அக்னி, வாயு, சந்திரன் இவாள்லாம் இருக்காளாம். ஆயுர்வேத பிரகாரம் நம்ம சரீரத்தில் இந்த இடத்துல இருக்கிற தீர்த்தத்தை வச்சு தான் நமக்கு இந்த நிற்கக்கூடிய தன்மையும் புவி ஈர்ப்புங்கிறதையும் நாம் சகிச்சுன்னு போகிறதா இருக்குது. இல்லைன்னா இந்த வெர்டிகோன்னு ஒரு ப்ராப்ளம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீர்த்தம் இங்கே இருக்கிறத வச்சு. அதனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொல்லுவான்னு கேட்டாக்கா, ஆச்சமனம் பண்ண முடியாத சந்தர்ப்பத்தில் காதை தொட்டுக்க வேண்டியது, அதுக்கு ஸ்ரோத்ராச்சமனம்னு பேர் அப்படின்னு. எது ஒன்றுக்குமே நம் சம்பிரதாயத்தில் அர்த்தம் இல்லாதது இல்லை. இதை எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வந்தேன்னா, பகவான் தான் போட்ட சட்டத்தை மீறுவதில்லை அப்படின்னா அப்படிதான் அவர் இருந்திருக்கார். ராமாயணத்தில் அதை பல இடங்களில் பிரசித்தமாக பார்க்கலாம். இவர்கிட்ட சொல்கிறார்
விபீஷண சுவாமியை கூப்பிட்டு சொல்கிறார். இதில் கடைசியில் யுத்த காண்டத்தில் வர்றது, டேய் உங்கள் அண்ணா ஆஹிதாக்னி, அக்னியை உபாசனை பண்ணவான், அப்படி இருக்கிற காரணத்தினால அவனுக்கு சரியான சம்ஸ்காரத்தை பண்ணுன்னு வால்மீகி பதம் போடுறார். அப்படின்னா பகவான் தன்னுடைய தர்மத்திலேருந்து மீறாத, தான் போட்ட சட்டத்திலேருந்து மீறாமல் இருக்கக்கூடியதான ஒரு பெரிய கௌரவம் நம்ம சம்பிரதாயத்துக்கே ஏற்பட்டதான ஒரு கௌரவம். அதில் பரமேஸ்வரன் சொன்னார், இந்த மாதிரி என்னால் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும், மந்திரத்துக்கு வசந்தான் நான். அதனால் ஒன்று உபாயம் உங்களுக்கு சொல்லித்தரேன், 2 பேரை சகாயத்துக்கு அனுப்புகிறேன். ஒன்றுக்கு துர்மேதேன்னு பேர், ஒன்றுக்கு அஸ்ரத்தேன்னு பேர். துர்மேதேன்னு கேட்டால், ஆமாம் ஸ்ரீருத்ரன் சொன்னால் பெரிய பலன் வந்துடுமாக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் துர்மேதை. அஸ்ரத்தை சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்படிங்கிறது அப்படிங்கிறது இப்படிலாம் பண்ணுறது, இது அஸ்ரத்தை. இப்படி ருத்ரத்தை சொன்னால் அது பலன் கிடையாது, நீங்கள் உங்கள் பட்டணத்தை திறந்து வச்சுக்கோங்க, ஆளும் வருவா, யார் யார் சொல்கிறாளோ பார்த்துக்கோங்க. அப்போ அவர் பலன் கொடுத்த மாதிரியாச்சு, ஸ்ரத்தையா சொல்லுங்கன்னு சொன்னதாச்சு. இந்த ஸ்ரத்தேங்கிறது எல்லாத்துக்கும் மூலம். அதனால தான் வேதத்தில் ஸ்ரத்தா சூக்தம்னே ஒன்று ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டது. இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வந்தேன்னு கேட்டாக்கா, பெரியவாள்லாம் புண்ணியத்தை பண்ணி கொடுத்து இந்த இடத்துல ஒரு பெரிய நிதியை போட்டு கொடுத்துட்டு போயிட்டா. இங்கே நிறைய இருக்குது, எதை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் போனோங்கிறதுக்கு மனசு வரணுமே. அந்த ஸ்ரத்தை தான் பகவான் நம்ம கிட்டக்க விரும்புறது. இன்றைக்கும் நிறைய சுவாமி கிட்டக்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அவாவா சக்திக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லுவா, டே ஒரு கற்பூரம் ஏற்றுறேன்னு பிரார்த்தனை பண்ணு போரும்பா. இப்போ மாதிரிலாம் பிரார்த்தனையெல்லாம் அப்பெல்லாம் சொல்லி கேட்டாலே பெரியவாள்லாம் பயப்படுவா, என்னடா என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணியிருக்கே அப்படின்பா. அதில் என்னன்னு கேட்டாக்கா, அந்த பிரார்த்தனையுடைய முக்கிய ஒரு விஷயமே ஸ்மரிச்சிக்கிறது, நினைக்கிறது. நீங்கள் அப்புறம் எங்கேயாவது போய் பிரச்சனை பார்த்தேன்னா, நீங்கள் எதனா திருப்பதிக்கு பிரார்த்தனை வச்சுருந்தேடோ அப்படின்னு பண்ணிக்கிற கேட்கும்போது, ஆமாம் மறந்துவிட்டேன் ஒன்று இருந்தது. இப்போ பகவானுக்கு ஒரு சின்ன விஷயம், இந்த பிரார்த்தனையை வாங்கிட்டு தான் அவருக்கு மற்ற காரியம் போகிறதா? அவருக்கு பசி உண்டோ, இல்லை தூக்கம் உண்டோ, இல்லை இன்னொருத்தர் தன்னை சொல்லணும் புகழணுங்கிற எண்ணம் உண்டோ? இதெல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அவருக்கு அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் அடைஞ்சவர். அவர்கிட்டேருந்து எவ்வளோ வாளி எள்ளி நாம் கீழே கொட்டினாலும் சமுத்திரத்தில் ஜலம் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் சாஸ்திரம் அவரை பூர்ணம் 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 அப்படின்னு கொண்டு போய் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினால பகவான் ஒன்றை விரும்புகிறார், என்னன்னா என்னை நீ ஸ்ரத்தையோட நினைச்சையானா அந்த நினைப்பை எப்பவும் மாறாமல் வச்சுக்கணும். அப்படி நினைச்சுட்டேன்னா போகிறோம், மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி அந்த நினைக்கிறதுக்கு தான் நம்ம சம்பிரதாயத்தில் காத்தால் ஏந்திரிச்சு எல்லா காரியத்தையும் பெரியவாள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தா. இது எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்ல வந்தேன்னு கேட்டாக்கா, இந்த சமூக மடம்ங்கிறது 100 வருஷம்னு சொன்னால் அன்றைக்கி அந்த காலத்தில் இந்த பெரியவாள்லாம் பண்ணும்போது பகவத் ஸ்மரணை இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கியம். சாஸ்திரங்களில் எது மரணம் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சணம் சொல்கிறது. மரணம்னா எது? நாம் உடனே சொல்லுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது சரீரம் போகிறது தான் மரணம். கண்டிப்பாக இல்லை. சரீரம் போகிறதுங்கிறது சட்டையை மாத்திர மாதிரி தான். வாசாம்சி ஜீர்ணானின்னு விட்டார் கீதையில். ஏன்னா இதுக்கு அன்றைக்கி நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். இன்றைக்கே நவீன காலத்திலேயே இந்த சாதனங்கள்லாம் இருக்கிற விஷயத்திலேயே நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஒரு சின்ன பையன் சங்கீதத்தில் பெரிய ஞானத்தோடு இருக்கான், இது எங்கேருந்து வந்தது? பூர்வ ஜென்மங்கிறத ஒத்துக்கவே வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இடங்களில் நான் எப்பயோ பார்த்த மாதிரி எனக்கு இது ஒரு ஞாபகம் இருக்குது, நாமளே நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன இந்த இடத்துக்கு புதுசாக தானே வந்திருக்கோம், ஆனால் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. இதெல்லாம் நம்மளை விட இன்னும் வெளியில் இருக்கிறவாள்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கா. அதில் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொன்னான். இவர் வெளிநாட்டுக்காரர் டாக்டர் அவர். ஆனால் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு வந்தவள் இவருடைய எல்லா குடும்ப சமாச்சாரத்தையும் சொல்கிறா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுத்து. இது எப்படின்னு பார்த்து கடைசியில் பார்த்தா இவருடைய பையன் சின்ன வயசில் போயிட்டதாக இருக்குது, அதனுடைய சம்பந்தம் தான் இது இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி இப்போ அது மூலமாகவே வைத்தியம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் போடுறது. அதெல்லாம் இன்றைக்கும் சாதனம் பிரத்யட்சமாக இருக்குது. இதை தான் நம்ம சாஸ்திரங்கள் பூர்வ ஜென்மங்கிறத சொல்லித்து பகவானும் கீதையில் யோகபிரஷ்டன் அப்படின்னு ஒரு கட்சியை வச்சு என்னை நம்பின்னு இருக்கிறவன் சாதனை பண்ணிட்டு இருக்கும்போது கீழே போனான்னா பயப்படாதே, அவனை திரும்பி நான் எங்கிட்ட எப்படி எடுத்துக்க முடியுமோ பண்ண முடியும். எங்கிட்ட வந்தவா என்றைக்கும் கீழே போகிறது இல்லை. நமே பக்த பிரணஷ்யதி. அதுவும் தானே சொல்லலை, கௌந்தேய பிரதிஜானி, நீ சத்தியம் பண்ணுடான்னார் சுவாமி. அப்படி பகவான் விஷயத்திலையும் சாஸ்திர விஷயத்திலையும் ஒன்றும் பொய்யா போகுங்கிறது கிடையாது. ஒன்று யோசிங்க, இப்பப்போ ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி வருது. ஆனால் தாத்தாவுக்கு அதே உதகசாந்தி அருணப்பிரஷ்னம் சந்தியாவந்தனம் அதே தான், பையனுக்கும் அதே தான், நாளைக்கு இன்னும் கொள்ளு பேரம் எள்ளு பேரம் பிறந்தாலும் அதே தான். இன்னொரு விஷயம் கௌரவம் பாருங்க,
90 வயசு பெரியவர் உட்காந்து ஒரு பஞ்சாதி சொல்லுவார். அப்பதான் பிராமண பாகம் பாடம் ஆயின்னு இருக்கும். பாடசாலைக்கு போய் அந்த பையனும் உட்காந்து பாடம் சொல்லுவான். இதை எங்க நீங்க பார்க்க முடியுமோ? இதுதான் ஈஸ்வரனுடைய ஆக்ஞைங்கிறது. சர்வான் உல்லங்கிய சாசனா ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூரிகா அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் திரும்பி திரும்பி சொல்லக்கூடிய வேதம் வேதம் வேதம்னு சொல்றதுன்னா அதுக்கு ஒரே கௌரவம், எந்த காலத்திலையும் மாறாம நிற்கிறது. சரி, இப்பைக்கு மாத்திரமானு கேட்டா இல்லை, நைமித்திக பிரளயம் மகா பிரளயம்லாம் உண்டு. நாராயணியத்தில் நைமித்திக பிரளயத்தை பற்றிலாம் முன்னாடி பட்டத்திரி சொல்லிகிட்டே போவார். 6, 7, 8 இதிலெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு போகும்போது தசகத்தில் சொல்லிட்டு போவார். அதில் இந்த பிரளயம் முடிஞ்சு மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிக்கணும்னு சொன்னால் இந்த விதை நெல்லுன்னு ஒன்று உண்டு. சமீபத்தில் எங்கேயோ போயிருந்தேன், சுந்தரபாண்டியத்துக்கு போயிருந்த போது அங்கே ஒரு விவசாயம் இது பண்ணுற ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அவர்கிட்ட கடியன்னு கேட்டேன். விதை நெல்லு தான் இது பண்ணுறோன்னார். அந்த காலத்தில் நம்ம கோவிலெல்லாம் கலசத்துக்கு மேலே தானியங்களை வச்சுட்டு கும்பாபிஷேகம் பண்ணிவிடுவாள். அதை பற்றி அங்கே விஸ்தாரமாக சொன்னதாக இருந்தது. ஏன்னா திடீர்னு ஊரில் சில நேரத்தில் வெள்ளம் வந்து வெள்ளக்காடாக மாறிடுத்துன்னா விதை நெல் இப்போ மாதிரிலாம் போய் வண்டியில் வாங்கி வர முடியாது. அப்போ இந்த நெல்லை போடுவாளாம். எத்தனையோ விஷயங்கள். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த விதை நெல்லுக்கு காலம் உண்டான்னு. கண்டிப்பாக கிடையாது, வச்சா வச்ச மாதிரி எல்லா காலத்துக்கும் இருக்குன்னார் அவர். இதை நம்ம பெரியவா யோசிச்சிருக்கா. இன்னொன்றும் ஆகர்ஷணத்துக்கும். இன்றைக்கும் நாம் ஆற்றுல ஏதான ஒரு கலச பூஜை ஏதான பண்ணுறதா இருந்தால் தானியங்கள் எல்லாத்தையும் பரப்பி அது மேலே கலசத்தை வைக்கிறது. இந்த கரண்ட் ஒயர் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இப்போ தானே. அப்போ எல்லாத்தையும் ஏற்படுத்தி பண்ணியிருக்கா. நவகிரகங்களுடையதான சாநித்தியத்தை இழுக்கணும். எல்லா மந்திரங்களையும் இழுத்து வச்சுக்கிறதுக்கு 3 பொருளுக்கு சக்தி உண்டு. பேஜாவர் மட சுவாமிகள் ஒரு தடவை அதை நிர்ணயம் பண்ணி காமிச்சார். உதகசாந்தியினுடையதான மந்திரத்துக்கு என்ன மகிமை இருக்குது அப்படின்னு. அதில் தீர்த்தம், விபூதி, அக்ஷத்தை இந்த 3த்துக்கும் மந்திர சக்தியை தங்கிட்ட பிடிச்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அதனால தான் இன்றைக்கும் எத்திகளில் பார்த்தா பெரியவாளை பார்த்தா மந்திராட்சத்தை, விபூதி, சுவாமி சன்னதிக்கு போனால் விபூதி, சுவாமி சன்னதியில் வாங்கிக்கிற தீர்த்தம், இதுக்கெல்லாம் அவ்வளோ மகிமை சொல்லப்பட்டிருக்கு. வேதமே ரொம்ப முக்கியமாக உதகசாந்திங்கிறத ஸ்பஷ்டமாக பேசி ஸ்திரீகளுக்கு வேற நிறைய விஷயங்களை சொல்லலை. புருஷாளுக்கு பண்ணுறதுல அப்படியே பாதி அவளுக்கு போயிடும் தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவளுக்குமே கூட இந்த உதகசாந்தியை 2 இடத்துல விதிச்சிருக்கு. அதுக்கு பேரே உதகசாந்தின்னு வச்சு விசேஷமான மந்திரங்கள் அதுக்குள்ளே வருது. அதனால் இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னு கேட்டாக்கா, நம்ம சனாதனமான வைதிக சனாதனமான சம்பிரதாயத்தில் எந்த இடத்துலையுமே எல்லாரும் பகவானை அடையணும், அதற்கான உபாயத்தை வேதம் சொல்லி கொடுக்கறது. இது ஒன்று தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பெரியவாள்லாம் சேர்த்து வச்சுட்டு போனதான ஒரு புண்ணிய காரியம் இது. இந்த இடத்துல அந்த ஒரு புண்ணியத்தை சம்பாதிக்கிறதுக்குன்னே நீங்கள் பாருங்கள், ஒரு 10 நாள் 5-6 நாள் அன்னதானம், பகவானை பற்றின ஒரு தொடர்ந்த ஸ்மரணை, நாம சங்கீர்த்தனம், எல்லாரும் பார்த்து பேசிக்கிறதான ஒரு விஷயம். ஒரு கோவிலில் ஒரு உற்சவம்னு ஒன்று நடக்கிறதுனா அது வெறும் பகவத் பக்தியை மாத்திரம் வச்சு இல்லை. அந்த ஊரில் நிறைய வருமா இது போயிட்டு வரும். வெளியூரில் இருக்கிறவாள்லாம் உள்ளூருக்கு வருவா, ஊரை பற்றி தெரியும், எங்கெங்கே என்னென்ன இருக்குங்கிறது தெரியும். ஏன் ரொம்ப அந்த காலத்துலலாம் கல்யாணமே அப்போ தான் பேசிப்பா. இன்றைக்கி வந்தோம், இங்கே பார்த்தோம், இவா ஆத்து பையனை எங்காத்து பொண்ணு கொடுங்கோ, இப்படிங்கிறதெல்லாம் அப்போல்லாம் அப்படி தான் நடக்கும். அதனால் ஒரு கோவிலோ ஒரு பகவானுடைய உற்சவமோ எல்லாரையும் எல்லா விதத்துலையும் தூக்கி விடுறதுக்கு தான் இருக்குது. ஒரு கோவிலில் உற்சவம்னு சொன்னால் எல்லா மளிகை கடையிலையும் சாமான் வாங்கி போட்டு விட்றாளா இல்லையா? ஏன்னா எல்லாரும் வருவோம். அப்போ எல்லாருக்குமே வியாபார அபிவிருத்திங்கிறது ஆறதா இல்லையா? அதனால் பகவான் என்றைக்குமே எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு தான் இருக்கார். அதில் இங்கே அப்படியாப்பட்ட ஒரு உற்சவம். இந்த ஊருக்கான பெருமை ரொம்ப ரொம்ப சொல்ல முடியாத ஒன்று. இங்கே இருக்கிற பத்மநாபமூர்த்தி அவசியம் சொல்லியே தீரணும். ஏன்னு கேட்டாக்கா, ஸ்ரீரங்கத்தில் சயனத்தில் இருக்கார். அதற்கு போக சயனம்னு பேர், வீர சயனம்னு பேர். சயனத்தில் இருக்கக்கூடியதான மூர்த்தியுடைய விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, ஆதிநாராயணன்னு சொல்லி வேதம் இந்த உலகம் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு சொல்லும்போது எல்லாமே சலிலமாசீத், சகலமும் தீர்த்தமயமாக தான் மூடி இருந்ததாம். அதனால தான் தேவி மகாத்மியத்தில் கூட கொண்டு போய் சொல்லும்போது சர்வம் ஆபோமயன் ஜகத்து, இந்த ஜகத்து முழுக்க தீர்த்தமாக மூடி இருந்துதான். இப்போ தைப்பூச உற்சவம்னு ஒன்று பண்ணுவோம். இப்போது இங்கே எப்படின்னு தெரியல, அங்கெல்லாம் என்னென்னு கேட்டாக்கா தைப்பூசத்தில் தான் தெப்போற்சவம் உண்டு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, தீர்த்தத்திலேருந்து தான் சிருஷ்டி தொடங்கித்து அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. அதனால் தீர்த்தம் ரொம்ப முக்கியம். தீர்த்தம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. எல்லாத்துக்கும் மூலம் தீர்த்தம்தான். அதனால தான் எப்பவும் தீர்த்தபானியாக இருக்கணும். தீர்த்தம் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஜீவனம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தர்மசாஸ்திரத்தில் ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஒருத்தன் புண்ணியம் பண்ணிக்கிறான், நன்னா புண்ணியம் பண்ணிட்டு இருக்கான்,
அவன் புண்ணியம் பண்ணினவனா இருக்கான்னா 2 விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம். 1 சொல்கிறத கேட்குற புள்ள, 2 தீர்த்த சமிருத்தி. இது 2 இருந்ததுன்னா புண்ணியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னு விட்டார். இதை வேற யாரோ ஜோதிஷ பலனில் எழுதினவா எழுதலை, ரிஷிகள் எழுதியிருக்கா. காரணம் என்னென்னா தீர்த்தம் தான் நமக்கு பிரதானம். இப்போ தீர்த்தம் இப்படி வேணால் எடுத்துக்கிறோம், ஆனால் ஆயுர்வேதம் எல்லாம் சொல்கிறது இந்த டேங்க்லேருந்து சேகரித்து வச்ச தீர்த்தத்தை எடுத்துட்டா சரீரத்துக்கு அது அவ்வளோ சிரமம். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவாள்லாம் கிணறுல ஸ்நானம் பண்ணுவாள். இன்னும் இந்த கேரளத்தில் கேட்கவே வேண்டாம், நிறைய பேர் ஆற்றுக்கு பின்னாடி தனியாக ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதில் ஸ்நானம் பண்ணணும். நீங்கள் அதில் ஒரு விசேஷம் பாருங்க, டேங்க்கில் போய் மார்கழி மாதம் விடிகால நேரத்தில் நீங்கள் ஸ்நானம் பண்ணி பாருங்க, அந்த பனி அப்படியே இறங்கியிருக்கும். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் ஜிலு ஜிலுன்னு இருக்கும். அதே கிணறுல போய் ஸ்நானம் பண்ணி பாருங்க, வெது வெதுப்பாக இருக்கும். மீதி வெயில் காலத்தில் பார்த்தோன்னா கேட்கவே வேண்டாம், மத்தியான நேரம் டேங்க்லேருந்து திறந்து தண்ணியை தரங்க, கால்லாம் சுடாக போயிடும். அதே கிணறு தீர்த்தத்தை எடுங்க, சாமான்யமாக ஜிலுப்பாக இருக்கும். கிணறு தீர்த்தத்தில் தான் ஊறும். அதனால் கிணறு தீர்த்தத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கு. சம்பிரதாய சாஸ்திரங்களில் கூப்பசாந்தின்னு ஒன்று உண்டு. யாராவது இந்த கிணறை மூடுறேன்னு பண்ணிவிட்டா அது தோஷம். அது அப்போ ரொம்ப அத்தியாவசியம் பண்ணியே தீரணும், வேற மார்க்கம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதற்கு சில விதமான மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெபிச்சுட்டு அந்த உள்ளேந்து இருக்கிற மண்ணை எடுத்து வேற ஏதான நீர்நிலைகளில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் நியமம் எல்லாம் இருக்கு. அதே நேரம் கிணறு வெட்டுறேன்னு சொல்லிவிட்டா அற்புதமான புண்ணியம், இஷ்டாபூர்த்தம் அப்படின்னு வேதங்கள் இதெல்லாம் பேசும். அந்த காலத்தில் கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. இன்றைக்குமே ஒரு படித்துறை இருக்கிற இடத்துக்கோ கிணறுக்கோ ஸ்நானத்துக்கு போனால் பெரியவாள்லாம் முதல்ல ஒரு தண்ணியை இறைச்சி கீழே விட்டுடுவா. ஏன்னா அது கட்டினவாளுக்கும் இந்த படித்துறை போட்டவாளுக்கும் அந்த படித்துறையிலேருந்து 3 அடிக்குள்ளே ஸ்நானம் பண்ணிடணும். தாண்டி வந்து பண்ணால் கட்டினவாளுக்கு புண்ணியம்னு இருக்குது அனுஷ்டானம் எல்லாம். அப்படிலாம் நம்ம சம்பிரதாயம் அவளுக்கு தெரியாமே அந்த புண்ணியம் போகும். அனுஷ்டானம் பண்ணுறது தீர்த்தத்துக்கிட்ட பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா தீர்த்தத்துக்கு ரொம்ப 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 முக்கியம் நம்ம சாஸ்திரங்களில் ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் ஒரு கோவிலை பற்றி சொல்கிறதா இருந்தால் மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம், இந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்குது. அதில் பகவான் ஆதிநாராயணன் இந்த சிருஷ்டி எல்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒத்துரா இருந்தார்னு சொல்லப்படுறது. அப்படி அந்த ஒத்துரா இருந்தவர் எப்படி இருந்திருக்காருன்னா தீர்த்தத்துக்கு மேலே சயனம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கார். அதனால் மற்ற மூர்த்திகள் எல்லாமே அப்புறம் வந்தது, தசாவதாரங்களாகட்டும், அப்புறம் மற்ற என்னென்ன விதமான மூர்த்தியாக இருக்கட்டும். ஆனால் ஆதியில் இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தினா அது சயனமாக இருக்கக்கூடிய மூர்த்தி தான். அதனால் எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய ஆதிநாராயணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூர்த்தி தான் இதோ இங்கே பாசிக்கக்கூடிய பத்மநாபன். இந்த பத்மநாபனுக்கு இருக்கிற மகிமையும் இங்கே இருக்கிற ராஜாக்கள் அவர் மேலே வச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்ரத்தையும் அவா பண்ணியிருக்கிற கைங்கரியமும் பகவான் அவா கிட்டக்க தன்னுடையதான அற்புதமான சக்தியை காமிச்சதும் இன்றைக்கும் நாமெல்லாம் அதிசயப்படுறதும் அதில் ஈடுபடுறதுக்கும் சாதனமாகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதில் பத்மநாபன் சாலக்கிராமத்திலேயே ஆன திருமேனி. இந்த சாலக்கிராமத்தை ஒரு இடத்துல ஆற்றுல வச்சு பூஜை பண்ணாலே அதுக்கு அவ்வளோ மகிமை. இங்கே பத்மநாபனுடைய சரீரம் முழுக்க சாலக்கிராமத்தில் ஆகப்பட்டது. சாலக்கிராமத்தில் ஒரு வச்சனம் சொல்கிறது உண்டு, சாலக்கிராம சிலாயாந்து நித்தியம் சந்நிஹிதோ ஹரிஹி. சாலக்கிராமத்தில் பகவான் எப்பவும் இருக்காராம். இதே மாதிரி தான் பஞ்சாயத்தனமும், பானலிங்கமாக இருக்கட்டும், சோனபத்ரமாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், இது எதுவுமே பிராண பிரதிஷ்டை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாமே சுயம்புவாக வரக்கூடியது, எல்லாம் இவ்வளவு பெருசு. அதனால தான் ஆற்றுல சிவ பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஆற்றுல அந்த காலத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு தேவ பூஜை ஒன்று உண்டு. அது இந்த பஞ்சாயத்தனமாக தான் இருக்கும். பெரிய பெரிய விக்கிரகங்கள்லாம் இருக்கிறது குறைவு, இப்போ எல்லார்ட்டையும் இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப பொருத்தமாக சின்னதாக இருக்கும், இந்த பஞ்சாயத்தனம் இருக்கும். இந்த பஞ்சாயத்தன பூஜை பரம்பரையாக வரும். சொத்தை பிரிக்கும் போது பூஜை யார்கிட்ட இருக்கோ அவனுக்கு ஒரு பங்கு ஜாஸ்தின்னு சொத்தை பிரிக்கிற நியமம் முதற்கொண்டு உண்டு, ஜேஷ்ட பாகம்னு. அப்படின்னா இந்த பஞ்சாயத்தன பூஜையினுடைய கௌரவம் என்னன்னு பார்க்கணும். அந்த காலத்தில் யாரும் பையன் வேணும்னு சிரமப்படவே இல்லை. காரணம் என்னன்னா அந்த பூஜை பண்ணுற சுவாமிக்கு தனக்கடுத்து பூஜைக்கு வேணுங்கிறதுனால அவாத்துக்கு சந்ததி வந்துட்டே இருந்தது. இன்றைக்கி யாருக்கிட்டையும் சிவபஞ்சாயத்தன பூஜையே போயிடுத்து, மற்ற எல்லாம் இருக்குது, பஞ்சாயத்தன பூஜைங்கிறது போயிடுத்து. பஞ்சாயத்தன பூஜைக்கு என்ன எவ்வளோ இடம் வேணும், இந்த அளவு பெட்டி இருந்தால் போகும், பஞ்சாயத்தன பூஜை முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் பெரிய பெரிய விக்கிரகமும் இல்லை. முதல்ல சொன்னால் போல ஒரு தீர்த்தம், ஒரு பால், ஒரு சந்தனம், ஆற்றுல வெங்கலப்பானையில் பண்ணக்கூடிய ஒரு சாதம், ஒரு நிவேத்தியம், காத்தால் ஸ்நானம் பண்ணி ஒரு மடியை கட்டிண்டு சுவாமிக்கு ஒரு பூஜை, இவ்வளோ தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் அத்தனை பேர்கிட்டையும் அவ்வளோ விதமான சௌக்கியங்கள் இருந்தது.
பரமேஸ்வரனை பூஜை பண்ணிவிட்டா சூரியன் திருப்தி ஆகிடுறார், நவக்கிரகங்களும் திருப்தி ஆறுது. அம்பாளை பூஜை பண்ணிவிட்டா சுக்ரன் சந்திரன் இவாள்லாம் திருப்தி ஆகிடுறா. பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுனாலையும் அது ஆயிடுறது. அதுக்கப்புறம் மீதி சூரியன் இவர் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், புதன் சனி இவாள்லாம் திருப்தி ஆகிடுறா. தனியாக போய் ஒரு பரிகாரம் கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு சந்தியாவந்தனம், ஒரு சிவ பூஜை முடிஞ்சது. அதில் எல்லாமே ஏதோ ஒரு பாராயணம், இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவா கிட்டக்க ரொம்ப சுலபமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் போயிடுத்து. மற்றதெல்லாம் எங்கெங்கேயோ தேடுறோம், ஆனாலும் அந்த சாந்தி வரமாட்டேங்கிறது. பெரியவா நமக்கு அப்படி ஒரு சுலபமான எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கா. சில பேருக்கு ராமாயண பாராயணம் இருக்கும், சில பேர் பாகவத பாராயணம் பண்ணுவா, தேவி மகாத்மிய பாராயணம் சில பேர்கிட்ட உண்டு, வெள்ளிக்கிழமையில் அம்பாள் ஆராதனம் உண்டு. அதுவும் இந்த தேசத்தில் கேட்கவே வேண்டாம், ஒரு ஏதான வருஷத்துக்கு ஒரு தடவை பகவதி சேவையோ இதோ இந்த மாதிரிலாம் உண்டு. தன் ஜீவனத்தை பகவானுடைய பலத்தோடு நடத்திக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் பண்ணி வச்சான். அதனால் பகவானுடைய பலமும் சாஸ்திரத்தினுடையதான வழிகாட்டுதலும் தான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியதாக இருக்குது. அப்படி பண்ணினாத்தான் காலத்துக்கு ஒரு விஷயம் வரும். நமக்கு விஷயமே என்னன்னா, என் தாத்தா பண்ணார் என் கொள்ளு பேரம் பண்ணுறான்னு வரணும்னா அதற்கு ஒரே தேவை என்னன்னா, அழியாத ஒரு தர்மத்தை பிடிச்சுக்கணும். அந்த அழியாத தர்மம் எது? வேதம். அதை கொடுத்தவன் யாரு? இவன். ஏன்னா பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார், சிருஷ்டி பண்ணும்போது பயம் வந்துடுத்து, எப்படி இருக்குன்னே தெரியல, தபஸ் பண்ணுங்கிறார். அப்படி தபஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே தபஸ் பண்ணி முடித்த உடனே வேதத்தை எல்லாத்தையும் கொடுக்கறாருன்னு இருக்கு. இதே பத்மநாபன் மூல விராட்டான மூர்த்தி இவர் தான் எடுத்து கொடுக்குறார், சிருஷ்டி ஆரம்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால் அப்படி ஒரு ஆதிநாராயண ரூபமாக பகவான் விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் நிருசிம்மனும் கிருஷ்ணனும் சாஸ்தா. இன்னும் ஐதிஹ்யங்களில் இந்த கோவிலை பற்றி இருக்கிற சரித்திரங்கள்லாம் நிறைய. அதெல்லாம் பார்க்கும்போது நாம் பெருமைப்படணும். இந்த தேசத்துலேயும் இந்த சம்பந்தமாகவும் பகவான் நம்மளை வச்சுருக்கானேன்னு சொல்லி குழந்தைகளுக்கு எது பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொல்லி தரணும். இந்த பத்மநாபன் கிட்டக்க நிறைய உண்டு. இந்த கேரளத்திலேயே ஐதிஹ்ய மாலைங்கிற புஸ்தகத்தில் எத்தனை விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. கணபதி ஹோமத்துக்கு இருக்கிற மகிமை என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் என்றைக்கும் மாறாமல் இருக்கிறது. நாம் அதெல்லாத்தையும் அவசியம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ரொம்ப மூலமான ஒரு விஷயம். இதில் இன்னைக்கு விஷயத்துக்கு இப்போ தான் நான் வரேனே, இத்தனை நேரம் பேசினது முன்னுரை உபோத்காத்தம் மாதிரின்னு சொல்லலாம். அப்படி உத்தமமான பெரிவா பண்ண புண்ணியமான இடத்துல பத்மநாபனுடைய சன்னதி விசேஷத்தில் சாஸ்தாவுக்கு ஒரு வைபவமான ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. சாஸ்தாவை பற்றி நேற்று ரொம்ப விசேஷமாக இன்னைக்கு இந்த காலத்தில் பழம சம்பிரதாயம் மாறாமல் சாஸ்தாவினுடைய விஷயங்களை சந்தேகமே இல்லாமல் மந்திரசாஸ்திர ரீதியாகவும் சரி, பழமல சம்பிரதாயம்னு சொல்லி மலைக்கு போகிற சம்பிரதாயத்தையும் சரி, மற்ற எல்லா விஷயங்களையும் யுக்தியோடு சொல்கிறவர் அபியுக்த சிகாமணிகளான அரவிந்த் சுப்பிரமணியம். அவர் நேற்று சாஸ்தாவினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கூடுமான அளவு எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். மோகினி விஷயம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். இன்றைக்கி கூடுமான அளவு சாஸ்தாவினுடையதான வைபவத்தை ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சமயத்தை பொறுத்து அடியே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறேன். இதில் சாஸ்தாங்கிறதுக்கு மூலம் நாம் உள்ளே போகணும்னு சொல்லி சொன்னால் வேதம், நிர்குண பிரம்மம் இங்கே எல்லாத்துக்கும் போயிட்டு தான் வரணும். நாம் நினைக்கிறோம் பகவானுக்கு உருவங்கிறது நாமெல்லாம் ஏதோ கற்பனை பண்ணி ஏற்படுத்தப்பட்டது தான், அதனால் அதில் அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. ஏன்னு கேட்டால் இந்த உருவமும் கருணையினால் அவரே எடுத்துண்டது, நாமளாக ஒன்றும் பண்ணி கொடுத்து எடுத்துக்கோன்னு சொல்லலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, பத்மநாபா இப்படி ஒரு பெரிய சர்ப்பத்தை பண்ணிக்கோ, எல்லா தேவதைகளையும் சுற்றி வச்சுக்கோ, நீ இப்படி படுத்துக்கோன்னு யாரா ரிஷி சொல்லி கொடுத்தாரா அவருக்கு? இன்றைக்கும் அப்படியே சத்தியம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னால் இது நாம் சொல்லி தந்து வர விஷயம் இல்லை. இன்னொன்று நாம் எத்தனை கல்பனை தான் பண்ண முடியும். ஆனால் பகவானுக்கு ஒரு விஷயம் உண்டு, எப்படி பார்க்குறோமோ அப்படி அனுகிரகம் பண்ணுவார். சாமான்யமான ஒரு பக்தன் ஒரு சின்ன கல்லாக ஒரு பார்த்தான்னா அங்கே சுவாமி கடைசி வரைக்கும் கல் தான், மாற்றப்படாதங்க. சுந்தரபாண்டியம்னு இங்கே இது கிட்டக்க திருநெல்வேலி கிட்டக்க அந்த ஊர், அங்கே சாஸ்தா அந்த காலத்தில் ஒரு படையெடுப்பு சிரமத்தும் போது இந்த 2 கையும் அவருக்கு பின்னமாகிடுது. அப்புறம் இருக்கிறவா என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டாக்கா, சுவாமி மூர்த்தியை மாற்றிடலாம், ஏன்னா சுவாமி கை பின்னமாக போயிடுது அப்படின்னு வச்சுருக்கா. அவாத்தில் ஒரு 6 வயசு பையனுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. சரி, இன்னும் ஒரு 10 நாளில் சுவாமி பிரதிஷ்டையை விக்கிரகத்தை மாற்றலான்னு விக்கிரகமெல்லாம் பண்ணி கொண்டு வந்து எடுத்துன்னு போகிற சமயம் அந்த பையனுக்கு திடீர்னு பேச்சு ஏன் தாத்தா எனக்கு கை இப்படி ஆயிடுத்துன்னா மாற்றுவியா, எனக்கு கையில்லைனாலும் கொடுக்க தெரியும், இப்படியே இருக்கட்டும்னு விட்டாராம் பகவான்.
இன்றைக்கும் சுவாமி அங்கே அப்படியே தான் இருக்கார். அதே சில இடங்களில் ஆகமங்களுக்கு மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு சில இடங்களில் பின்னமான மூர்த்தியை மாற்றலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. அது ஒரு பக்கம். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, பகவானுக்கு உருவங்கிறது சர்வ நிச்சயமாக உண்டு. அதனால தான் பட்டத்திரி முதல் ஸ்லோகத்திலேயே சாந்திரானந்தாவபோதாத்மக மனோவிதம் காலதேசாவதிபியாம்னு சொல்லி இப்படி எதுக்குமே கட்டுப்படாத ஒன்று ஹந்தபாகியம் ஜனானாம் பார்க்குற மாதிரி குருவாயூரில் விளங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். கடைசி தசகத்தில் அக்ரே பஸ்யாமின்னு சொல்லி உபனிஷத்தினால விளங்கப்படக்கூடிய மூர்த்தியை வர்ணிச்சார். பட்டத்திரிக்குமே அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாக்கா, எல்லாத்தையும் கடந்து இருக்கக்கூடிய நிர்குண பிரம்மந்தான். ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதே, அப்போ ஒரு உருவம் வேணுமே. அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் ஆலம்பம்னு சொல்லுவா, பிடிப்பு ஒன்று வேணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சயனிச்சுட்டு இருக்கிற பகவானுடைய பேர் என்ன? பத்மநாபன் இருக்குது. அனந்தன்னு அவருக்கு விசேஷமான பேர். அனந்தன்னா ரெண்டு அர்த்தம். சர்ப்பரூபியாக இருக்கக்கூடிய மூர்த்திக்கு அனந்தன்னு பேர், கணக்கே சொல்ல முடியாமல் இருக்கிறவனுக்கு அனந்தன்னு பேர். இப்போ வேதத்தில் புருஷ சூக்தமும் சரி, இந்த அனந்தனுக்கு பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஸ்லோகமும் சரி, சஹஸ்ரபாஹு, சஹஸ்ர சிரசு இப்படின்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1000 அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது, அனந்தம்னு அர்த்தம். அனந்தம்னா கணக்கே சொல்ல முடியாதுன்னு. இப்போ இந்த ஆகாச அளவுக்கு தலை இருந்தால் அதை நாம் கணக்கு பண்ண முடியுமா? அதை 1000ன்னு சொல்லுவோமா, 10,000ன்னு சொல்லுவோமா? அப்படின்னா மனுஷனால் கணக்கு போட முடியாத எது ஒன்று இருக்கோ அதற்கு அனந்தம்னு பேர். அனந்தம் விஸ்வதோ முகம். கீதையில் அனந்தம் விஸ்வதோ முகம்னு சொன்னதுக்கு காரணம் மனுஷனுடையதான கற்பனைக்கோ இதுக்கோ அப்பாற்பட்டது. ஆனால் பகவானே என்ன பண்ணுறார், தன்னுடைய அனுகிரகத்தினால ரிஷிகளுக்கு விசேஷமான தன்னுடைய சக்தியை புகுத்தி, ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டாக்கா, சாமானிய கண்ணாக பார்க்க முடியல, இந்த கண்ணாடியை போட்டுனுட்டா ஏதோ தெரியறதோ இல்லையோ. அதனால தான் பகவான் அர்ஜுனனுக்கு கூட சொல்லும்போது, நான் உனக்கு ஒரு கண்ணாடி தரேன்னார். கண்ணே தரேன்னார், கண்ணாடி கூட இல்லை. ஏன்னா என்னுடைய ரூபத்தை பார்க்குறது ரொம்ப கஷ்டம், அதனால் நானே தரேன், நீ பாரு. திவ்யம் ததாமிதே சக்ஷுஹு பஷ்யமே யோகமைஸ்வரம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் காமிச்சு கொடுத்தா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அப்படி பகவானே அப்ராக்கிருத்தம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அது அப்ராக்கிருத்தம்னா நம்மளை மாதிரி வேர்க்கிறது, நம்மளை மாதிரி பசிக்கிறது, நம்மளை மாதிரி 6 விகாரம். இந்த மனுஷ சரீரத்துக்கு வேதாந்த சாஸ்திரம் ஷட் விகாரம்னு சொல்லும். பகவான் ஷட்குண பூர்ணன், நாம நமக்கு இந்த ஷட்குணங்களோட சேர்ந்தவா. என்னன்னு கேட்டாக்கா, பிறக்கிறது, வளர்றது, தேயறது, அழியறது, உருவம் மாறுறது, ஸ்தூலமாறது, இந்த மாதிரிலாம் உண்டோ இல்லையோ, இது எதுவும் பத்மநாபனுக்கு இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் தாத்தாவோட தாத்தா பத்மநாபனை சேவிச்சிருப்பார், பெருமாள் அதே மாதிரி தான் இருக்கார். இப்போ நாம் சேவிச்சுன்னு இருக்கோம், அடுத்து பேரன் சேவிக்க போகிறான், பெருமாள் அப்படியே தான் இருக்கார். ஏன்னா நம்மளதெல்லாம் இயற்கைக்கு உட்பட்டது, பகவான் இயற்கைக்கு உட்படாதது. அப்ராக்கிருத்தமான திவ்ய விக்கிரகம். பும்சாம் மோகன ரூபாய திருஷ்டி சித்தாபாயணும்னு வால்மீகி பகவான். ராமனை பார்த்துட்டா கண்ணு ராமன்கிட்டயே போயிடுமா, திரும்பி வராதான். எல்லாரும் ஆசைப்படுவாளாம் பகவானை பார்த்து. செடி கொடிகள்லாம் முதற்கொண்டு ஆசைப்பட்டதான் அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு. அப்படின்னா ராமனுடைய ரூபம் அப்படியாப்பட்டது. அதுக்குத்தான் திவ்யமங்கள விக்கிரகம் அப்படின்னு பேர். அப்படி பகவான் கருணையினால மந்திரமயமாக ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறார்னு சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம சரீரம் எல்லாம் தோளில் ஆகப்பட்டது, பகவானுடைய சரீரம் மந்திரங்களினால அக்ஷரங்களினாலே ஆகப்பட்டது. அப்படி கருணாமூர்த்தியான பகவான் என்ன பண்ணினார், முக்கியமாக இந்த சிருஷ்டிக்காக ரூபங்களை எடுத்துட்டார். அந்த ரூபங்களில் எத்தனையோ விதமான மூர்த்திகள், தத்துவ மூர்த்திகள்னு உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கு ஒவ்வொரு மூர்த்தின்னு உண்டு. இன்றைக்கி எப்படி ஆஃபீஸுக்கெல்லாம் போனோமானா இவர் இந்த டிபார்ட்மெண்ட் இந்த காரியம் பண்ணுவார், இவர்கிட்ட இதுக்கு போனோம், அவர்கிட்ட இதுக்கு போனோம், அந்த மாதிரிலாம் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ரூபம் சங்கரநாராயண ரூபம். நம்ம ஆதிசங்கர பகவத்பாதாள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அத்வைத்த சித்தாந்தத்தில் ஒரே கொள்கை தான். என்னன்னு கேட்டால், பகவான் ஒருத்தர், அவரே நிறையவா இருக்கார். சங்கர நாராயண ரூபத்துக்குள்ள பேதம் பார்க்க கூடாது. இது பெருசு, இது சின்னது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு சின்ன கேள்வி. பானாசுர யுத்த கட்டம் நாராயண பட்டத்திரியும் உஷா பரிணயத்தில் ரொம்ப விசேஷமாக பிராத்யும்னோ ருக்மிணேயான்னு ஆரம்பிக்கிறார் அந்த தசகத்தை. அதில் பேசுகிறார். அதில் சைவ ஜுவரம், அப்புறம் இந்த ஜுவரம், சீத ஜுவரத்தை பற்றிலாம் பேசுகிறார். அப்போ அதுலேயே கூட ஒரு வார்த்தை போட்டிருக்கார்.
என்னன்னு கேட்டாக்கா, தன்னுடைய ஒரே மூர்த்தியான யாரு பரமேஸ்வரனுடைய இன்னொரு மூர்த்தியாக இருக்கக்கூடியதான கிருஷ்ண பகவான் மூலமாக இவன் அபஜயத்தை அடைஞ்சான் அப்படின்னு எழுதியிருக்காரே ஒழிய நாராயணனும் பரமேஸ்வரனும் வேற வேற கிடையாது. இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் தான் புரியும், எடுத்த ஒன்றும் புரியாது. அவாவா பக்தாள் என்ன பண்ணுவா, அது பெருசுன்னு சொல்லுவாள். இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப சுலபமாக சொல்லுவார். பரமஹம்சர் மாதிரி இனிமே ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு அனுபவத்தை பார்க்க முடியாது. அதனால தான் விவேகானந்த சுவாமிகளுக்கு முதல்ல இருக்கும்போது காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் பாடம் நடத்திட்டு இருந்தாராம். அப்போ அவர் சொன்னாராம், இந்த டிரான்ஸ்லேட் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் இல்லை கரண்ட் எல்லாத்தையும் சொல்கிறோம், இதை அனுபவமாக பார்க்கணும்னா தட்சிணேஸ்வரத்துக்கு போ, அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வேணால் அப்படியே ஒன்றுலேருந்து ஒன்றை மாற்றுவார்னார். அதுதான் நடந்தது. விவேகானந்த சுவாமி கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாரும் சொல்கிறா எவ்வளோ பெரிய காரியத்தை நான் பண்ணியிருக்கேன்னு. நன்னா புரிஞ்சுக்கோங்க, எங்கள் குரு தன்னை என்னுள் இறக்கினார். இதான் உண்மை, நடந்த விஷயம் இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னார். இன்னுமே எத்தனையோ பெரியவா பகவான் ஒவ்வொரு காரியத்துக்காக கொடுத்துருக்கார். ஆனால் சாரமாகவும் சுலபமாகவும் கைக்கு அப்படியே கொடுக்கக்கூடியதாகவும் பகவான் நமக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அது பரமஹம்சர். நிறைய பேருக்கு அந்த காலத்தில் இந்த அமுதமொழிகள் புஸ்தகத்தை கையில் வச்சுட்டே இருப்பார். பரமஹம்சருடைய அது ஒன்று இருந்துடுத்துனா போகிறோம், அதை விட ஒரு சாரமாக நாம் இனிமேல் படிக்க வேண்டியது எதுவுமே இல்லைங்கிறது அபிப்பிராயம். எதுக்கு சொல்ல வரேன், அவர் சொல்லுவார், ராமனும் பரமேஸ்வரனும் ஒரு தடவை சந்திச்சுண்டா, 2 பேர் பார்த்துண்டா. அப்படி பார்த்துட்ட போது வானரங்களுக்குள்ளேயும் நந்திகேஸ்வராதி கணங்களுக்குள்ளேயும் சண்டை வந்துடுத்து. ஏன் சுவாமி பெருசு, ஓன் சுவாமி பெருசுன்னு. ஆனால் இவா 2 பேரும் கட்டின்னு இருக்கா. யார் இதை அனுபவிக்கணுமோ அதை அனுபவிக்கிறான், சண்டையை பார்க்குறான், சண்டையை பார்த்து விட்டுவிடுறான் விஷயத்தை. ரொம்ப சுலபமாக சொல்லுவார் அவர். பரமஹம்சர் மாதிரிலாம் சொல்ல முடியாது. இதை சங்கரநாராயண தத்துவத்தை ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அவர். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டாக்கா, நம்ம சம்பிரதாயத்தில் சங்கர பகவத்பாதாள் அத்வைத தத்துவம் அப்படின்னு பண்ண ஒரு இடத்துல ஒரு காசுக்கு 2 பக்கம், ஒன்று சங்கரர் ஒன்று நாராயணர், முடிஞ்சு போச்சு. நீ இது 2த்துலையும் ஈடுபட்டுக்கோ, உனக்கு எது எதில் அபிப்பிராயம் இருக்கோ அதில் பண்ணி மேலவா, அவ்வளோதான். இப்போ நாம் ஏறுற படி தான் இந்த 6 ஷண்மதங்கள்ங்கிறது. மேலே ஏறிட்டா எல்லாம் ஒன்று தான். ஆற்றுல படிக்கட்டு இருக்குது, ஏறிண்டே இருக்கும். கடைசி படிக்கட்டு தரையா படிக்கட்டா, 2மே அந்த மாதிரி படியாகவும் இருக்கும் தரையாகவும் இருக்கும். அந்த மாதிரி இதையும் பரமஹம்சரே தான் சொல்லுவார். நீ ஆற்றுக்கு நடுவு கூடத்தில் உட்காந்துட்டேன்னா உள்ளேயும் தெரியும் வெளியிலையும் தெரியும். அந்த மாதிரி பக்திங்கிற இடத்துல உட்காந்துடும், நிர்குணமும் தெரியும் சகுணமும் தெரியும். தனியாக ஏன் அவஸ்தைப்படுறேன் பார். அந்த மாதிரி இது எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டாக்கா, சங்கர நாராயண ரூபங்கிறது ஒரு காசுக்கே 2 பக்கம். இதில் அவாவா அந்தந்த மூர்த்திகிட்ட ஈடுபடும் போது இன்னொரு விஷயத்தை குறைச்சி சொல்கிற மாதிரி வரும். இந்த பானாசுர கட்டத்திலேயே பரமேஸ்வரன் கிருஷ்ணர்கிட்டக்க தோத்ததாக தான் வந்திருக்கு, ஸ்கந்தன் மன்மதன் கிட்டக்க தோத்ததாக வந்திருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த யுகத்துக்கு அந்த விஷயத்துக்கு அந்த சுவாமியை ஒசத்தி சொல்லணும். அதே கிருஷ்ணரே தனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக பஞ்சாட்சரத்தை ஜபம் பண்ணி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை அடைஞ்சு சாம்பன்னு ஒரு குழந்தை பிறந்தான்னு இருக்கு. இப்போ என்ன சொல்கிறது இது? இதெல்லாம் பகவான் நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய பாடம். அதாவது பஞ்சாட்சராதி மகாமந்திரங்களை அவசியம் ஜபம் பண்ணணும், பண்ணினா எல்லா காரியமும் நடக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் பரமேஸ்வரனை பூஜை பண்ணது சிவ பூஜை பண்ணியே தீரணும், சிவ பூஜை பண்ணாமல் யாரும் இருக்கக்கூடாதுங்கிற தர்மத்தை காமிக்கிறதுக்காக. பகவான் இதெல்லாம் பண்ணி காமிக்கிறது தர்மத்துக்காக. காசியில் சதா காலமும் ராமநாமத்தை பரமேஸ்வரன் சொல்லிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பகவன் நாமாவை எந்த காலத்திலையும் யாரும் விடக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தானே ஒழிய பகவான் இதெல்லாத்தையும் பண்ணித்தான் ஆகணும்னு இல்லை, நமக்காக இதெல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கார். இப்போ உற்சவம் எல்லாமே நமக்காக தானே பண்ணியிருக்கிறார், அவருக்குன்னு அதனால் ஒன்றும் வேணும்னு இல்லையே. நாம தான் நம்ம திருப்திக்காக நிறைய மாலையை சாத்துறோம், நிறைய நிவேத்தியங்களை பண்ணுறோம், சுவாமியை பிடிச்சி இப்படி எடுத்து புறப்பாடு பண்ணி இப்படி இது பண்ணி இதெல்லாமே நம்ம திருப்திக்கு பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் இந்த சங்கரநாராயண ரூபங்கிறது மூலமான ரூபம். இதில் ராம அப்படிங்கிற தாரக மந்திரத்துக்கு என்ன ஒரு பெருமைன்னு கேட்டாக்கா, அஷ்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய ராங்கிற அக்ஷரம் அதுதான் அதில் ஜீவன். இல்லைன்னா கதி இல்லாதவனுக்குன்னு ஆயிடும் அர்த்தங்க. இப்போ நாராயணன்னு சொல்லி சொன்னால் நாரம் அப்படின்னு சொன்னால் ஜீவர்கள்னு அர்த்தம். இந்த ஜீவ சமூகங்கள் எல்லாத்திற்கும் யார் இருப்பிடமா அதை காத்து தங்கிட்டக வச்சுக்கிறானோ அயனம், அவனுக்கு நாராயணன்னு பேர். இந்த ராங்கிறத எடுத்துட்டா
கதி இல்லாதவனே அர்த்தமாக போயிடும். அதனால் அந்த இடத்துல ஜீவ அக்ஷரம் எதுன்னு கேட்டாக்கா ராங்கிற எழுத்து. அடுத்து பஞ்சாட்சரத்தில் நமசிவாயங்கிறது பஞ்சாட்சரம். இதில் மாங்கிறது ஜீவ அக்ஷரம். நசிவாயன்னா இதே இல்லாதவனா போகட்டோம்னு அர்த்தமாயிடும். நமஹான்னு வந்தால் தான் நமஸ்காரம்ங்கிறது செல்லும். அதில் ஜீவாட்சரம் மா. இதை ரெண்டுத்தையும் சேர்த்தா தாரக பிரம்மமான ராமங்கிற மந்திரம் அமையிறது. இதை தியாகராஜ சுவாமிகள் ராமா எவரணி நிர்ணயிச்சினரான்னு சொல்லி ஒரு கீர்த்தனை அதில் கொண்டு போய் சொல்கிறார். மாதவ மந்திரமுக்கு ராஜீவமுங்கிற இடத்துல கொண்டு போய் சொல்லும்போது அதில் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கார் இந்த கீர்த்தனையை பற்றி சொல்லும்போது. இது எதுக்கு சொல்கிறேன், இந்த ராம மந்திரத்துக்கு ஏன் தாரக மந்திரம்னு பேருன்னா இது ரெண்டும் சேர்ந்த காரணத்தினால, அதனால் அதுக்கு தாரகம்னு பேர். நம்ம சாஸ்தாவுக்கு தாரக பிரம்மம்னு பேர். எல்லா சுவாமிக்கும் தாரக பிரம்மம்னு சொன்னாலும் தாரக பிரம்ம ரூபம் பஜே பூதநாதம்னு சொல்லி அவருக்கு தாரக பிரம்மம்னு பேர் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஹரியும் ஹரனும் சேர்ந்த ரூபம். அத்வைத்த தத்துவம் அப்படின்னு நம்ம சங்கர பகவத் பாதாள் பண்ணத்துக்கு முத்ரை யாருன்னு கேட்டாக்கா தர்மசாஸ்தா தான், வேறு யாருமே கிடையாது. ஏன்னா ரெண்டும் சேர்ந்துருக்கு. அவர் சன்னதிக்கு போகிறோம், மேலே போய் தரிசனம் பண்ணுறோம், போட்டுக்கிறது துளசி மாலையும் உண்டு, ருத்ராட்ச மாலையும் உண்டு, பிரசாதம் விபூதி சந்தனம் ரெண்டும் சேர்ந்து வருது பாருங்க. அதுதான் சாஸ்தாட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். ஸ்காந்த புராணத்தில் இதுலேயே ரொம்ப முக்கியமாக அங்கேயும் நிறைய சாஸ்தாவை பற்றின அவதார விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. முக்கியமாக பிரம்மாண்ட புராணத்தில் நம்ம லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி ஜபம் பண்ணிட்டு இருக்கோமே, அந்த இடத்துல கொண்டு போய் சொல்லும்போது பரதேவத்தையான லலிதையினுடையதான ஹிருதயத்துக்குள்ள பராபுத்திரனாக இருக்கக்கூடியது யாருன்னு கேட்டாக்கா தர்மசாஸ்தாவான ஆண்டவன் தான் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டதான ஒரு சமாச்சாரம். அதனால் தர்மசாஸ்தாவை பற்றி சங்கர் பகவத்பாதர் சொல்லியிருக்காரா? எல்லாரையும் சொல்லியிருக்காரு. ஆச்சாரியால் சொல்லியிருக்காருன்னு கேட்டாக்கா ஆரூட பிரௌடவேகங்கிறதான ஸ்லோகத்தில் சிவ கைலாசத்தை வர்ணனை பண்ணும்போது சாஸ்தாவையும் சேர்த்தேத்தான் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இன்னொன்று ஆச்சாரியாளுடையதான ஹிருதயம் சாஸ்தா கிட்டக்க தான். ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம், ஆச்சாரியாளுடைய பூர்வாசிரம மாதாவினுடைய வீட்டினுடைய பரதெய்வம் குலதெய்வம் சாஸ்தா, வேட்டைக்கு ஒரு மகன் தான். அதனால் சாஸ்தா சம்பந்தம் இந்த பார்கவ க்ஷேத்திரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. பரசுராமர் அப்போது இதை நிர்மாணம் பண்ணி சரி பண்ணும்போதே 108 சாஸ்தா பகவதி பரமேஸ்வரனை பிரதிஷ்டை பண்ணாருங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம். சாஸ்தாவை பற்றி வேதம் சுவர்ணம் கர்மம்னு ஒரு அணுவாக்கம் இருக்குது வேதத்தில். அந்த வேதத்தில் நேரடியாகவே அந்தப்பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாம் அப்படின்னு சாஸ்தாங்கிற பதத்தோடவே போட்டிருக்கு. தாத்தா விதாத்தான்னு ஒரு மந்திரம் அதுலேயும் சாஸ்தான்னு போட்டிருக்கு. அதனால் வேதத்தில் ஆதாரம் இருக்குது, ராமாயணத்தில் ஆதாரம் இருக்குது, பாரதத்தில் ஆதாரம் இருக்குது, ஸ்காந்தாதி புராணங்களில் ஆதாரம் இருக்குது. எல்லா இடத்துலையும் சாஸ்தாங்கிற மூர்த்திக்கு பிரத்யக்ஷமான விசேஷமான கொண்டாட்டமும் வைபவமும் மகர்ஷிகளாலையும் மந்திரசாஸ்திரங்களினாலும் சொல்லப்பட்டிருக்கு. ஆகமங்களில் வைகானச ஆகமங்கிறது ரொம்ப முக்கியமான ஆகமம். வேதத்தையே அடியொற்றி இருக்கக்கூடியதான பூஜை அதில் இருக்குது. அந்த வைகானச ஆகமத்தில் பகவானுக்கு பெருமாளுக்கு பின்னாடி சாஸ்தாவை பிரதிஷ்டிப்பிக்கலாம்னு இருக்குது. அதே மாதிரி சமீபத்தில் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. திவ்யதேசம் மதுரகவி ஆழ்வாருடையதான க்ஷேத்திரம் திருக்கோளூர்னு ஒரு ஊர், நவ திருப்பதியில் ஒன்றும். அங்கே வைத்தமாநிதின்னு பெருமாளுக்கு பேர். சம்ஸ்கிருதத்தில் நிக்ஷேப வித்தன்னு அவருக்கு பேர். அவர் சன்னதி கொடிமரத்தில் சாஸ்தா, பெருமாள் கோவில் அது, கொடிமரத்தில் சாஸ்தா. அந்த கொடிமரத்து சாஸ்தாவை குலதெய்வமாக வச்சுட்டு இருக்கிற நிறைய ஸ்மார்த்த குடும்பங்கள் உண்டு. சுவாமிக்கு விசேஷமான ஆராதனை பண்ணிவிட்டு பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு போவாள். இது அந்த ஊர் வழக்கம், அங்கே குடும்பத்தில் இருக்கிறவா வழக்கம். அதனால் சாஸ்தாவுக்கு இது இல்லாமல் இல்லை. பத்மநாபன் சன்னதியிலே சாஸ்தா இருக்காருன்னு தானே சொல்லியிருக்கார். சாஸ்தா இல்லாமல் எந்த இடத்துலையும் இல்லை. அது ரொம்ப பிரசித்தமாக அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லாராலையும் மலைக்கு போகப்பட்டு தெரிஞ்சிருக்கிறதா இருக்கே ஒழிய இந்த தென் பாண்டி ஜில்லாவில் இந்த பக்கம் சாஸ்தாவை தெரியாதவா யாருமே கிடையாது. ஏன்னா நிறைய பேராத்து குலதெய்வமே சுவாமி தானே. தஞ்சாவூர் ஜில்லா பக்கமும் எல்லாருக்கும் சாஸ்தா குலதெய்வம் உண்டு. திருநெல்வேலி பக்கம் சாஸ்தாவை சாஸ்தான்னே சொல்கிறோம். தஞ்சாவூர் அந்த பக்கம் எல்லாருக்கும் ஐயனார்னு பேர் உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா சுவாமி எங்கேயாவது கிராமத்தில் குலதெய்வமாக இருப்பார், வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு முடி இறக்கிட்டு சாஸ்தாவை தரிசனம் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா அந்த கிராமங்களுக்குள்ளே போக முடியாது. இதுலேருந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, ஸ்மார்த்தர்களாக இருக்கிறவாளுக்கு ஹரியும் ஹரனும் வேற வேற இல்லை.
இன்றைக்கும் நீங்கள் பாருங்க, எத்தனை காலம் ஆனாலும் நமக்கு சம்பிரதாயம் விபூதி தான். கோபி சந்தனம், இந்த தேசத்தில் சந்தனமெல்லாம் இட்டுக்கிற வழக்கம் உண்டு, அது கீழாக இருக்கணும். ஆனால் நெத்திக்கு ஸ்பஷ்டமாக இட்டுக்கிறது விபூதி. போட்டுக்கிறது எப்பவும் கழுத்தில் ஒரு ருத்ராட்சம், அப்புறம் துளசி மாலையோ என்னமோ எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இந்த விபூதி ருத்ராட்சங்கிறது நமக்கு யூனிஃபார்ம் இருந்தே தீரணும். இந்த விபூதி ருத்ராட்சத்தை இட்டுக்கிறோம். சந்தியாவனம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கேசவ நாராயண. அதுக்கப்புறம் கொண்டு போய் சொல்லும்போது சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. இதெல்லாம் நாராயண பரமாக இருக்கும். ராமாயண பாராயணம் பண்ணுவோம், ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் பண்ணுவோம். ஆற்றுல நிறைய பேருக்கு பேரே கேட்க வேண்டாம், நாராயணன், பத்மநாபன், விஷ்ணு, கிருஷ்ணன், இப்படி தான் பேரெல்லாம் இருக்கும். இதுலேருந்து நம்ம ஸ்மார்த்தர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஹரிஹர பேதம் கூடாது. இதான் நம்ம சம்பிரதாயம். சிவ பூஜை உண்டு, சிவ பூஜையிலே சாலக்கிராமம் உண்டு. சாலக்கிராமம் இல்லாத சிவநிர்மால்யத்தை எடுத்துக்க கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா நேரடியாக இருக்கிற சிவநிர்மால்யத்தை வாங்கிக்கக்கூடிய சாமர்த்தியம் நம்ம யாருக்கும் இல்லை, சண்டேஸ்வர ஒத்துருக்கு தான் இருக்கு. அதனால தான் நாம் எப்போ பூஜை பண்ணினாலும் சாலக்கிராமத்தை சேர்த்து வச்சு வாங்கிக்கணும். ஆனால் அதே நேரத்துக்கு சிவபஞ்சாட்சர ஜபம் இல்லாத, சிவ நிவேத்தியம் இல்லாததை சாப்பிடக்கூடாது. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவா எங்கே போனாலும் ஒரு கேள்வி கேட்பா, அப்போ ஆற்றுல சிவ பூஜை இருக்கான்னு கேட்பா, சூத்திரம் மாதிரி. இந்த ஒரு கேள்வி கேட்டுவிட்டா அந்த ஆற்றுல மடி இருக்குன்னு நிச்சயம், மடி உணர்த்திப்பான்னு நிச்சயம், ஏதோ கூடுமான அளவு மடி விழுப்பு பார்ப்பான்னு நிச்சயம். ஏன்னா சுவாமி இருக்கார் ஒழியோ, வெங்கல பானையில் சாதமாகும் நிச்சயம், தைரியமாக போய் சாப்பிட்டு வரலாம் நிச்சயம். உடம்புக்கும் மனசுக்கும் ஒன்றும் பண்ணாதுங்கிறது நிச்சயம். இப்போது ஆகார கிரமமே டாக்டர்லாம் இப்போ நிறைய சொல்கிறாளாம், எல்லாரும் கேட்கணும் அதை. இந்த எண்ணெயை இப்படி தான் சாப்பிட்ணும், ஆகாரத்தை இப்படி தான் சாப்பிட்ணும். இதெல்லாம் நாம் ஏற்கனவே பழசாக பண்ணிட்டு இருந்தது தானே. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போய் புதுசாக சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, ஆற்றுல கோமயம், அதாவது சாணி இருக்கே, இதை வச்சு எச்ச பெறட்டுறதுங்கிறது நமக்கு அனாதிகால சம்பிரதாயம். இன்றைக்கி தான் டெட்டால். அப்போ நாமெல்லாமே அதை ஹாஸ்யப்படுத்தி பேசியிருக்கோம். இதெல்லாம் என்ன, இது அருவருப்பாக இருக்குது, இதெல்லாம் எந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தர்மசாஸ்திரம்னு இருந்து சொன்னபோது கேட்கல, அதுக்கப்புறம் நாமளே இப்போ கேட்குறோம். அப்போல்லாம் ஒரு வழக்கம் உண்டு, வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்துட்டால் ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் உள்ளே வருவா, அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுவா. இப்போ அதை எல்லாத்தையும் கொரோனா வந்தபோது நாம் எல்லாரும் அதை பண்ணினோம். யோசிச்சு பாருங்க, நம்ம தர்மசாஸ்திரம் யாரையும் சிரமப்படுத்துறதுக்காக ஆச்சாரங்கிறத ஒன்றை ஏற்படுத்தலை. நாம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கும், முக்கியமாக உடம்பு சௌக்கியமாக இருக்கிறதுக்கும். அதனால தான் பகவானுக்கு நிவேத்தியம் பண்ண அன்னத்தை சாப்பிட்ணும். அப்படி சாப்பிட்டா உடம்பும் நன்னா இருக்கும், புத்தியும் நன்னா இருக்கும். இந்த காலத்தில் யாரையும் நான் தனியாக குறித்து சொல்லலை, கொஞ்சம் வயசானவாழ்லாமே கூட என்ன நினச்சின்னு விட்றான்னா, நாம் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டோம், மாமியார் ஆற்றுல இருக்கிற பெரியவா மடிப்பார் இப்படி பண்ணுன்னு கஷ்டப்பட்டோம், குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கட்டும்னு நாம்ளே அவளுக்கு சௌக்கியத்தை எடுத்து கொடுத்துடும், சிரமத்தை கொடுத்துடும். அதுதான் உண்மை. ஆச்சாரத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அவளுடைய மாமியாரோட மாமியார் பட்ட கஷ்டம் இன்றைக்கி யாரும் படலை. ஆனால் அவள்லாம் அந்யோன்யமாக இருந்தா. எதை வச்சு? மங்களசூத்திரங்கிறதுல ஒரு ஸ்ரத்தையை வச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்தில் குடும்பத்தில் இல்லாத கஷ்டமா என்ன சொல்லுவா? கண்டிப்பாக சரியாக போயிடும், என்ன தான் சொன்னாலும் திருமங்கல்யத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கும்பா. இதெல்லாம் இன்றைக்கி வேண்டான்னு சொல்லிவிட்டு சிரமமாக இருக்குன்னு சொன்ன வார்த்தையில் இருக்கக்கூடியதிலே நாம் அந்த சிரமத்தை பார்க்குறோம். என்றைக்கும் ஒரு தர்மசாஸ்திர கட்டுக்குள்ளே நாம் நம்மளை வச்சுக்கணும். காத்தால் இத்தனை மணிக்கு தான் எழுந்திருப்பேன், இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு காரியத்தில் ஒரு சமயம் இல்லைன்னா அப்புறம் அது எப்படி முடியும்? அதற்குத்தான் தர்மம்னு பேர். அந்த இத்தனை விதமான தர்மங்களையும் சாசனம் இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவருக்குத்தான் தர்மசாஸ்தான்னு பேர். பகவான் என்ன பண்ணினார்? பார்வதி பரமேஸ்வராள், பார்வதி இவர்னால தான் ஆனந்தத்தை அடைஞ்சாலாம். அது பார்வதி ஹிருதயானந்தம் அப்படிங்கிறதான வார்த்தையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது தனி அர்த்தம், அது அப்புறம் ஒரு சமயத்தில் பார்ப்போம். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டாக்கா, நம்ம உலகத்தில் ஒரு நியாயம் உண்டு. அப்பாவும் டாக்டர், அம்மாவும் டாக்டர், பையனும் டாக்டர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பிக்கை வரும்? எஸ்ய தன்வந்தரிர் மாதா பிதா ருத்ரோ பிஷக்தமஹ தம் சாஸ்தாரமஹம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதிம். ஏன்னா தன்வந்திரியாக இவர் வந்திருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் இவர் அம்மா. இப்போ தன்வந்திரியாக இருந்த காரணத்தினால எல்லா மூலிகையும் இவர்கிட்ட உண்டு. இது ஒரு பக்கம் வச்சுப்போம். வேதமே கொண்டு போய் பிரதமோ தெய்வியோ பிஷக்கு
அதனால் எல்லா விதமான வைத்தியத்துக்கும் மூலமான வைத்தியநாதன் பரமேஸ்வரன் சொல்லியிருக்கு. அதனால் அவரும் பெரிய டாக்டர். இப்போ இந்த 2 டாக்டருக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தை இவர். அப்போ இவர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சுபாவமாகவே இவருக்கு டாக்டர் தன்மை இருக்கும். இவர்கிட்ட போய் நின்றுட்டோம்னா உள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிறது என்னவா இருக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துடுவார். தனியாக அலையவே வேண்டாம். ஸ்ருங்கேரி மகாசன்னிதானமும் ஜேஷ்ட மகாசன்னிதானமும் 2 பேரும் சபரிமலைக்கு தரிசனத்துக்கு போனால் அப்போ நிறைய முக்கியமான பழமலை குருசுவாமிகள் எல்லாரும் கூட போயிருந்தா. அப்படி போனபோது டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு படங்கள்லாம் கூட இருக்குது. அவளே மேலே ஏறி தரிசனம் பண்ணி இப்போ இருக்கிற சோபானப்படியில் மகாசன்னிதானம் இப்படி கை வச்சு நின்று தரிசனம் பண்ணுறார் பகவானே. பக்கத்தில் மகாசன்னிதானம் இப்போ இருக்கிற மகாசன்னிதானம் சன்னிதானமாக நிற்கிறார். பகவானை தரிசனம் பண்ணுறார். அப்போது சாஸ்தா மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அது 5 ஸ்லோகமோ என்னமோ 4 2 8 ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் கொண்டு போய் சொல்லும்போது சொல்கிறார், சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்கா ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, பிரசித்தமான ஸ்லோகம் எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத். ஸ்மிருதி இது, ஸ்மிருதி ஸ்லோகம் இது. ஆரோக்கியம் வேணும்னா சூரியன் கிட்ட கேளு. ஸ்ரேயமிச்சேத் உதாசனஹா. நல்ல ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம் வேற பணம் வேற. ஈஸ்வர சம்பந்தமாக காலாகாலத்துக்கு அழியாமல் வர்றது எதுவோ நிம்மதியோடு சேர்ந்து அதற்கு ஐஸ்வர்யம்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமிதாதானம் பண்ணணும், ஔபாசனம் பண்ணணும், அக்னியை ஆராதனம் பண்ணணும். அப்படி யாரோத்தன் அக்னியை பூஜை பண்ணுறானோ அவனுக்கு இது வரும். சுவாமி நிறைய பணம் இருக்குது, ஆனால் ஆற்றுல நிறைய வியாதி, நிம்மதி போயிடுதா? சுவாமி பணமே இல்லை, ஏதோ கொஞ்சம் அந்த காலத்தில் இல்லாட்டி நிம்மதி இருந்தது. ஆனால் இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னா அக்னியை ஆராதனம் பண்ணணும். அதனால தான் அக்னியை ஆராதனம் பண்ணுறதுக்கு தான் விவாகமே. சங்கல்பம் பண்ணிக்கும் போதே நான் அக்னியை ஆராதனம் பண்ணுவேன்னு தான் கையெழுத்து. ஆனால் அதுக்கப்புறம் அக்னி ஆராதனைங்கிறது கேள்வி ஆகிடுறது. அந்த அக்னி ஆராதனம் தான் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற காரணத்தினாலே அந்த ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லி சொன்னால் ஸ்ரேயமிச்சேத் உதாசனஹா. அவர்கிட்ட போய் கேட்கணுமா. ஆரோக்கியம் வேணும்னா சூரியன்ட்ட கேடு. நித்திய சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு யோகா பூர்வமாகவும் சரி. இல்லை அந்த காலத்தில் ஒரு வழக்கம் உண்டு, ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமையில கலசஸ்தாபனம் பண்ணி சக்கரை பொங்கலை நிவேத்தியம் பண்ணி பஞ்சாதி நமஸ்காரம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணுவா. நமஸ்கார பிரிய சூரியா. நமஸ்காரம் பண்ணிவிட்டா எல்லா விதமான வியாதியும் போயிடும். சூரியன் நமஸ்காரத்தினால் திருப்தி ஆவார். அதனால் ஆரோக்கியம் வேணும்னா அவர்கிட்ட கேட்கணும், ஐஸ்வர்யம் வேணும்னா அக்னிகிட்ட கேட்கணும். ஸ்ரேயமிச்சேத் உதாசனஹா. அதற்கடுத்து ஞானம் மகேஸ்வராதி சேத். ஞானம் வேணும்னா பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்கணும். மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத். மோக்ஷம் வேணும்னா நாராயணன்கிட்ட கேட்கணும். மகாசன்னிதானம் கொண்டு போய் அந்த ஸ்லோகத்தில் சொன்னார், இந்த மோக்ஷமும் ஞானமும் 2 பேர்கிட்ட போய் தனித்தனியாக போய் ஆஃபீஸில் நிற்கிறதுக்கு பதிலாக இது 2ம் சேர்ந்து ஒத்துருக்கிட்டவே வந்திருக்கு. இவர்கிட்ட கேட்டால் இவரே ஞானத்தையும் கொடுக்க போகிறார், இவரே மோட்சத்தையும் கொடுக்க போகிறார். அதனால் சாஸ்தா கிட்ட போயிட்டோமானாலே எல்லாம் வந்துடுத்துனுட்டார் அவர். அதில் சாஸ்தாரமீடே சகலார்த்த சித்தியைன்னு கொண்டு போய் அப்பைய தீட்சிதர் ஸ்தோத்திரம் பண்ணார். நம்ம சம்பிரதாயமான அத்வைத்த சம்பிரதாயத்துக்கு 2 மகாபுருஷால் முக்கியம், 2 கண்ணு மாதிரி. ஒன்று ஆதிசங்கர பகவத்பாதாள், இன்னொன்று அப்பைய தீட்சிதர். இவா 2 பேரும் சாஸ்தாவை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்க. அப்படி சாஸ்தாவினுடையதான வைபவம் சொல்ல முடியாத ஒன்றும். அதில் அப்பைய தீட்சிதர் ஒரு ராஜா சின்னபொம்மன் கிட்டக்க மந்திரியாக இருந்தார். மந்திரினா அந்த ஸ்தானத்தில் இருந்தார். அங்கேயே தாத்தாச்சாரியார்னு ஒரு வைஷ்ணவரும் இருந்தார். ஒரு கோவிலுக்கு இவா போகிறா. அங்கே போனபோது அங்கே சாஸ்தா மூர்த்தி இருந்தது. இது எதுக்கு சொல்ல வரேன், சாஸ்தா வழிபாடு என்னமோ புதுசாக வந்ததுங்கிறது கிடையாதுங்கிறதுக்கு சொல்கிறேன். சபரிமலைக்கு போகிறது நமக்கெல்லாம் தெரிஞ்சு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு. ஆனால் சபரிமலை எத்தனையோ காலமாக இருக்குது, எத்தனையோ காலமாக போயின்னு இருக்கிறவா போயின்னு தான் இருந்தா. நமக்கு தெரிய ஆரம்பித்ததுக்கு வேணால் ஒரு கணக்கு சொல்லலாம். புனலூர் சுப்பிரமணியர் வந்தார், அந்த மாதிரி பழைய குருசுவாமிகள் பேரை சொல்லலாம். ஆனால் சபரிமலைக்கு இருக்கக்கூடியதானது சபரிமலை தான். பார்ப்புகழும் சபரிமலைனா அது சபரிமலை தான். யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லுங்க, எந்த சுவாமியை வேணால் போய் தரிசனம் பண்ணுவோம். தரிசனம் பண்ணி முடித்த உடனே அச்சோ இன்னும் கொஞ்சம் பார்த்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இது எல்லா சுவாமிக்கும் உண்டு. ஆனால் சபரிமலையில் விரதம் இருந்து கோடான கோடி பேர் 18ஆம் படி ஏறி 18ஆம் படி பார்த்தாலே போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தனியாக சன்னிதானத்துக்கு போய் பார்க்குறது 2வது தான். 18ஆம் படியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பரவசம் வரும், கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி தோணும். அனுபவிக்கிற விஷயம் அனுபவித்து பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கு அடுத்து 18ஆம் படி ஏறி மூலஸ்தானத்தில் போய் சுவாமியை ஒரு நிமிஷம், ஏன்னா அங்கே தள்ளுறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் பார்ப்போம். பார்த்துட்டா அப்பாடா காரியம் பூர்த்தி ஆகிடுது, அவ்வளோதான். இருமுடியோட போகிற பிரதி ஒருத்தருக்கும் இருக்கிற அனுபவம் இது.
அப்பா கட்டு சேர்ந்து கொடுத்து சுவாமி கிட்ட, அவ்வளோதான். நான் அடிக்கடி மலைக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவேன், இந்த க்ஷீரசாகர சயனா தேவகாந்தாரி ராகத்தில் அந்த இதாக போடுவா, வாத்தியமாக போடுவா. மலைக்கு போகும்போது ஒரு பதட்டமும் பயமும் இருக்கும். அச்சோ கட்டு அபிஷேகம் ஆகணுமே, சீக்கிரம் போய் சுவாமி கிட்டக்கு போய் சேரணுமே, எதுவும் சாத்தக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். இந்த கட்டு அபிஷேகமான அடுத்த நாளும் அந்த சத்தம் கேட்கும். நான் சொல்லுவேன், ஆற்றுல கல்யாணமாகி கட்டு சாதம் ஆயிடுத்து, இப்போ கேட்டால் ஒரு திருப்தி இருக்குமே. நான் முந்தா நேற்று கூட அந்த அனுபவத்தை கொடுத்து தான் கீழே அமைச்சார். எதுக்கு சொல்ல வரேன், அதை அனுபவிக்கிறவாளுக்கு அந்த சத்தியம் தெரியும். சுவாமி கிட்டக்க அது சொல்லவே முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, சபரிமலையினுடையதான விஷயம் யாராலையும் சாநித்தியத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அந்த சாநித்தியம் பகவான் பிரத்யக்ஷமாக நான் விளங்குற இடம்னு சொல்லிவிட்டாருங்க. பூதநாத உபாக்கியானத்தில் என்ன சொல்லிவிட்டார், நான் எத்தனையோ இடங்களில் இருக்கேன், ஆனால் என்னுடைய ராஜதானி கோட்டைங்கிறது இந்த சபரிமலை தான். இங்கே என்னை வந்து கிரமமாக 48 நாள் மண்டல காலம் விரதத்தோடு இருந்து 18ஆம் படி ஏறி தரிசனம் மொத்தம் பண்ணிட்டான்னு சொன்னால் அவனுக்கு சர்வாபிஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அப்படி இல்லாமல் வெறும் வந்தான்னா, அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார். கடையில் வந்து கையில் பணம் இல்லாமல் சாமானை பார்த்துட்டு போனால் எப்படியோ அந்த மாதிரி தான் விரதத்தோடு என்னை வந்து தரிசனம் பண்ணணும் பகவான் சொல்லியிருக்கார். இது புராணத்தில் இருக்குது, யாரோ சொன்ன வார்த்தை இல்லை. அதனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா, சபரிமலைக்கு போகிற கிரமங்கிறது நமக்கு அப்புறம் தெரிஞ்சது. ஆனால் சாஸ்தா சன்னதி காலங்காலமாக யுகம் யுகமாக எத்தனையோ இடங்களில் இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் ஒரு இடம், சரியா ஊர் தெரியலை, அந்த இடத்துல சாஸ்தா இருந்திருக்கார். இந்த ராஜா அப்பைய தீட்சிதரோட தரிசனத்துக்கு போகிறார். போய் எல்லா சுவாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு சாஸ்தா கிட்டக்க வந்த உடனே அந்த சாஸ்தா மூக்கு மேலே விரலை வச்சுட்டு இருக்கார். இதை பார்த்துட்டு ராஜா சொல்கிறார், இது என்ன இது ஆச்சரியமாக இருக்குது, சாஸ்தா மூக்கு மேலே கையை வச்சுன்னு உட்காந்துருக்காரு, என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அங்கே எதிரில் இருந்ததான தாத்தாச்சாரியாருங்கிற வைஷ்ணவர் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். இந்த மாதிரி நானும் எல்லா தேவதைகளையும் நமஸ்காரம் பண்ணக்கூடிய நாராயணனுக்கு பிள்ளையா பிறந்தாலும் பூதகணங்கள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கும் பிள்ளையா பிறந்துவிட்டேன். ஏன்னா அவர் வைஷ்ணவர், பரமேஸ்வரனை வசத்தியாக சொல்கிறது அவ்வளோ தூரத்துக்கு இதாக இல்லை. அதனால் அவர் என்ன சொல்லிவிட்டார், அவருக்கும் பிள்ளையா பிறந்துவிட்டேன், என்ன பண்ணுறது. இந்த இடத்துல இது வருத்தப்படுற ரசம், சுவாமி வச்சுட்டு இருக்கிறது யோஜனை. ரசம் வித்தியாசப்படுறதோ இல்லையோ, நவரசங்கள் இருக்கோ இல்லையோ, அத்புதம் ஸ்ருங்காரம் பீபத்சம் அப்படிங்கிறதுல இது வந்து வருத்தம். அதனால் சுவாமி கை எடுக்கலை. அப்பைய தீட்சிதர் என்ன பண்ணார், சொன்னார் ஒரு வார்த்தை, அம்மா அப்பாவினுடைய ஆத்துக்காரியை அம்மானு கூப்பிடுறது சம்பிரதாயம், எல்லாரும் அப்படி தான் கூப்பிட போகிறோம். என்னுடைய அம்மா மகாவிஷ்ணு, அப்பா பரமேஸ்வரன், பரமேஸ்வரனுடைய பத்னியான பார்வதியை நான் அம்மானு கூப்பிடுவேன், எங்கள் அம்மா பத்னின்னு சொல்கிற லக்ஷ்மியை நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காருன்னு 3 வரியில் சொல்லிவிட்டு 4வது வரியில் என் அப்பனே என் காரியத்தை நீ தான் சாதிச்சு கொடுக்கணும், சாஸ்தார மீடே சகலார்த்த சித்தியை அப்படின்னு பெட்டிஷனும் போட்டு கொடுத்துட்டார். சுவாமி கையை எடுத்து விட்டார். அதனால் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பைய தீட்சிதர் காலத்திலே சாஸ்தா வழிபாடு இருந்திருக்கு. சாஸ்தா வழிபாட்டுக்கு எத்தனையோ ஆகமங்கள் புராணங்கள், இப்போ கூட நிறைய, இப்போ அச்சங்கோவிலில் நம்ம சாதுர்மா இதில் சாஸ்தா பிரீத்தியில் கூட ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். பழைய விதமான இதெல்லாத்தையும் எடுத்து, இதற்கு முன்னாடி அபியுக்த சிகாமணிகளான அரவிந்த் சுப்பிரமணியம் இனிமேல் கேள்வியே இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே பதிலாக மகாசாஸ்தா விஜயம் ஒரு புஸ்தகத்தை போட்டு புராணம் மற்ற எல்லா இடத்துலேருந்தும் சாஸ்தா வழிபாட்டுக்கு இருக்கிற தன்மையை, இது தொன்மை தன்மை எல்லாத்தையும் காமிச்சு விட்டார். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பெரியவாள்லாம் புராணங்கள்லாம் வச்சுட்டு இருந்ததை இவாள்லாம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டாக்கா, சாஸ்தா ஹரிஹர ஐக்கியம் சேர்ந்த மூர்த்தி. ராமநாமா எப்படி தாரக பிரம்மமோ அது மாதிரி சாஸ்தா தாரக பிரம்மம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதனால தான் காலங்காலமாக நம்ம பெரியவாள்லாம் சாஸ்தா பிரீத்தி இன்னும் சாஸ்தா சமாராதனை இன்னும் எல்லாருக்கும் முக்கியமாக கூப்பிட்டு ஆகாரத்தை போடுறதும் அதில் எல்லாரும் திருப்தியாக போகிறதுங்கிற விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கா. இதில் ரொம்ப காலத்துக்கு பிராச்சீனமாக கருடகுருச்சி சம்பிரதாயத்தில் ஏற்பட்ட சாஸ்தா பிரீத்தியில் ஆவேசஸ்தானம்னு பலகையில் உட்கார வச்சு பகவான் விசேஷமாக அவள் மேலே ஆவேசமாகி இலக்கட்டு எடுத்து கொடுத்து அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கும் ஸ்பஷ்டம். சுவாமி அந்த பலகையில் உட்காந்து ஒரு வார்த்தை சொன்னார்னா அது அவசியம் நடக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அனுபவத்தில் எல்லோரும் பார்க்கலாம், பார்த்துட்டு இருக்க வைக்கிறார். அதனால சொல்கிறேன், இதே சில பேர் ரொம்ப பழையவாளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கொட்டாரக்கரை ஹரிஹர ஐயர்னு ஒரு மகான் இந்த பக்கத்தில் தான் இருந்தார். அவள்லாம் சுவாமி ஆவேசம் வந்து கொடுத்துன்னு சொல்லிவிட்டா பகவான் வந்திருக்காருங்கிறத ஸ்பஷ்டமாக கண்ணில் பார்க்கலாம். கொச்சி சாஸ்தா பிரீத்தி ரொம்ப பழமையான ஒன்றும், அதில் பகவான் தன்னுடைய சாநித்தியத்தை அத்தனை ஜனங்களுக்கும் மகாராஜாவுக்கும் காமிச்சு கொடுத்தாராம்.
அதனால் மகாராஜா முதல்ல இருப்பார் அங்கே சாஸ்தா பிரீத்தியில். அது இன்னும் காலங்காலமாக நடந்துட்டுருக்கு. இன்னுமே சாஸ்தாவுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டாக்கா, அந்தணர்கள் சிந்தனையில் நினைந்த வரமருளும் ஆவேச தேவன் என்றும் ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசேன்னு கொண்டு போய் மணிதாசர் பஞ்சகத்தில் சொன்னார். மற்ற தமிழ் இலக்கியங்களில் கூட சாஸ்தா ஆவேசப்பட்டு தத்துவத்தை சொன்னார்னு இருக்குது. இன்றைக்குமே தன்னுடைய குலதெய்வக்காரால் சாஸ்தா விட்டுக்க மாட்டார். அதே மாதிரி ஏதான ஒன்று வேணும்னா யார் மூலமாவது ஆவேசப்பட்டாவது இதை நீ பண்ணிடுன்னு விடுவார். இது நிறைய இடங்களில் உண்டு. அதனால் இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்தியில் அந்த ஆவேச பலகை ஸ்தானத்தில் போட்டு அவள் சொல்கிற வச்சனமும் அவள் கையிலேருந்து இருக்கக்கூடியதான விபூதியும் ரொம்ப பலமான ஒன்றும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னி வரைக்கும் அது எப்பவும் கண்கூடு எந்த காலத்துலேயும். அதனால் அந்த சாஸ்தா பிரீத்தி உற்சவங்கிறதும் ரொம்ப கிரமமாக மகான்களினால் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்குது. சாஸ்தாவுக்கு ஒரே ஒரு சுபாவம் உண்டு. அதாவது ஒவ்வொரு சுவாமி, எல்லா சுவாமிக்கும் எல்லாம் ஒரே பூர்ண குணம்தான். ஆனால் சாஸ்தாவுக்கு மாத்திரம் என்னன்னு கேட்டாக்கா ஏழை பங்காளன்னு ஒரு பேர். சரி, இது நாம் எல்லா சுவாமிக்குமே சொல்கிறோமே, அது என்ன சாஸ்தாவுக்கு மாத்திரம் தனியான்னு கேட்டால் அதை மாத்திரம் சொல்லி அடியேன் இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். சாஸ்தா திரிசதி ஒன்று உண்டு. அது மூல மந்திராத்மக திரிசதி. எந்த ஒரு சுவாமிக்கும் சஹஸ்ரநாமம், திரிசதி, அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது அவசியம். சஹஸ்ரநாமங்கிறது விஸ்வரூபத்தை சொல்லும். அந்த சுவாமியினுடைய குணம், அந்த சுவாமியினுடைய இடம், அந்த சுவாமியினுடைய பக்தாள், அந்த சுவாமியினுடைய மந்திரம், இதெல்லாத்தையும் சொல்லும். உதாரணத்துக்கு சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா ஸ்ரீமன் நகரநாயிகா, இது அம்பாளுடைய இருப்பிடம். அதுக்கப்புறம் விஸ்வரூபா ஜாகிரிணி சுபந்தி தேஜசாத்மிகா, இதெல்லாம் வேதாந்தத்தினுடைய தத்துவஸ்வரூபம். சர்வ யந்திராத்மிகா, சர்வ தந்திர ரூபா, மனோன்மணி, இது தந்திர மந்திரங்களில் இருக்கக்கூடிய ரூபம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் எல்லா தெய்வத்துக்கும் அந்த நாமாக்களில் இருந்துடும். திரிசத்தின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, மந்திரத்தை உபதேசமாக பெற்று அந்த மந்திரத்துக்குன்னு 20 நாமாக்களோ அந்த மந்திரத்தை பொறுத்து அந்த எழுத்துக்களை வச்சு முதல் எழுத்தை வச்சு அந்த சுவாமிக்கு அர்ச்சனையாக வரத்துக்கு தான் திரிசத்தின்னு பேர். அடியேனுக்கு தெரிஞ்சு நிறைய சாசனாமங்கள் திரிசதி குடும்பமானளவு பார்த்துருக்கேன். இன்னும் நிறைய எல்லாம் பெரியவாழ்லாமும் பார்த்துருக்கா. ஆனால் ஒரு வச்சனம் ஒன்று உண்டு ஸ்லோகத்தில். சில பேரை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகப்படாது. ரிக்த ஹஸ்தேன நோபேயாத் ராஜானம் தெய்வத்தம் குரும். வெறும் கையோடு போகக்கூடாது. யாரை பார்க்க போகும்போது ராஜா, குரு, தெய்வம், குழந்தையும் உண்டு. இன்றைக்கி நமக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு, குழந்தை ஆத்திரம் இருந்தனா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கின்னு போகிறதுன்னு ஒரு வழக்கம். இது நமக்கு காலங்காலமாக இருக்குது. இது வச்சனமே இப்படி இருக்குது. ஆனால் சாஸ்தா திரிசத்தியில் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை இருக்குது, ரிக்தஹஸ்தேன சம்பூஜ்யாய நமஹா. வெறும் கை உள்ளவனினாலே பூஜை பண்ணப்படக்கூடியவர். அது அவர் ஒருத்தருக்கு தான் பொருந்தும். இதுதான் அவர்கிட்ட இருக்கிற பெரிய மகிமை. என் அப்பனே என்கிட்ட ஒன்றும் இல்லை, சரணம் ஒன்று சொல்லு போரும், நான் பார்த்துக்கிறேன். அப்படி அவருடையதான ஒரு அனுகிரகங்கிறது அடைஞ்சவா எல்லாருக்கும் தான் தெரியும். இன்றைக்கும் அது ஒரு உதாரணம். மலைக்கு கூட்டம் குறையலை, ஏறின்னு தான் இருக்குது. அத்தனை பேரும் அந்த சிரமப்பட்டும், அதான் எல்லாரும் சொல்லுவார், பெரிய பாதையில் போகிறோம், அந்த கூட்டின்னு போகிற குருசுவாமிக்கு தான் அந்த சிரமம் தெரியும். அதுவும் முதல் தடவை யாராவது கூட்டின்னு போயிட்டா ரொம்ப ரொம்ப சிரமம். காரணம் என்னென்னா எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பான். அவர் சொல்லுவார், இதோ இங்கே வந்துடுத்து, இதோ இங்கே வந்துடுத்து அப்படின்னு. கண்டிப்பாக சில பேர்லாம் யோசிச்சுப்போம். என்னன்னு கேட்டால் அடுத்த தடவையெல்லாம் அச்சோ இந்த மாதிரிலாம் முடியாதுன்னு. ஆனால் 18ஆம் படி ஏறி சன்னிதானத்தில் பகவானை பார்த்துட்டு கீழே இறங்கின உடனே அடுத்த வருஷம் எப்போ மாலை போட்டுக்கணும், அடுத்த வருஷம் எப்போ கட்டு, அவ்வளோதான். அவன் தான் முதல் தடவை நிற்பான். அனுபவம் இது. 18ஆம் படி ஏறினா வாழ்க்கையில் ஏற்றம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு விஷயமே கிடையாது. சத்தியமாய பொண்ணு 18ஆம் படின்னு காலை மிதிச்சா அவன் தன் வாழ்க்கையில் மேலே உயர்ந்துட்டே இருக்க போகிறான். அப்படிங்கிறது பழமள குருநாதர்கள் பகவான் பண்ணி கொடுத்த சத்தியம், அனுபவத்தில் நாமெல்லாம் உணர்ந்திருக்கக்கூடிய சத்தியம். அதனால் அப்படி கலியுக பிரத்யக்ஷமாகவும் ஏழை பங்காளனாகவும் கூப்பிட்ட பேருக்கு கூப்பிட்ட மாதிரி ஆவேசத்திலையும் சொப்பனத்திலையும் எத்தனையோ இடங்களில் பேசின்னு இருக்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தர் பதில் சொல்லுவார். அப்படி தன்னுடைய இருப்பை ரொம்ப வேகமாக காட்டக்கூடியவர் சாஸ்தா. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது, தெய்வங்களை பற்றிலாம் சொல்லும்போது பரோக்ஷ பிரியா இவகி தேவா, தெய்வங்கள் தன்னை காமிச்சு கொடுக்காது. ஏன்னா கலியுகம்ங்கிறதுனால தன்னை மறைச்சுக்குமா. ஆனால் சாஸ்தா அதுக்கு விதிவிலக்கானவர். இந்த 2 விஷயந்தான் அவர்கிட்ட. தன்னை ஸ்பஷ்டமாக காமிச்சு கொடுப்பார். நான் இருக்கேன் அப்படிங்கிறத அப்படியே காமிச்சு கொடுக்கக்கூடிய மூர்த்தின்னா அது சாஸ்தாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதனால் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்பிரசாத நிரதம். நிரதம்னு பதம் போட்டதாங்க.
நிரத்தம்னா இதையே காரியமாக வச்சுட்டு இருக்கிறோம். எதை? க்ஷிப்ர பிரசாதம், கேட்டதை கேட்ட மாதிரி உடனேயே கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறதையே விரதமாக வச்சுட்டு இருக்கக்கூடியதான எந்த மூர்த்தி உண்டோ அந்த மூர்த்தி அவர் தான் க்ஷிப்ரப்பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமியம் அப்படின்னு பெரியவாழ்லான்னு சொன்னால், அதனால் வேதங்களினாலேயும் புராணங்களினாலேயும் பக்தாளினாலேயும் விசேஷமாக ஆராதிக்கப்படக்கூடிய தெய்வம் சாஸ்தா. அந்த சாஸ்தா இங்கே 100 வருஷமாக அத்தனை பேரும் அவாவாளு குடும்பத்தில் ஏதோ சௌக்கியங்களை வச்சதுனால தானே நாமளும் ஈடுபடுறோம். சிரமங்கள் ஏதோ போகும் வரும், ஆனால் அதை தாண்டி இந்த ஒரு மகிமை இதில் சேரணம்ங்கிற ஒரு எண்ணம் கொடுக்குறாருன்னா அந்த சௌகரியங்களை ஒரு கொடுக்குறாருன்னு தானே அர்த்தம். நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்க, உடம்புக்கும் மனசுக்கும் பகவான் சௌகரியம் கொடுக்கலன்னா கோவிலுக்கே போக மாட்டோம். 2 நாள் போவோம், அதுக்கப்புறம் நாம் ஒன்றும் பெரிய பக்தாளி இல்லை. பக்தாளாக இருக்கிறவா என்ன பண்ணுவா, எத்தனை கஷ்டம் கொடுத்தாலும் போயிட்டே இருப்பேன். நாமளே சில நேரத்தில் என்ன யோசிச்சுடுவோம், பகவானே உனக்கு இதெல்லாம் பண்ணேனே நீ என்ன வெறும் பார்க்காம இருக்கேன்னு தான் கேட்போம். ஆனால் நம்மளை அப்படி தொடர்ந்து காமிச்சு அனுகிரகம் பண்ண வைக்கிறாருன்னா அது பகவானுடைய ஒரு பெரிய அனுகிரகம் தான். அதில் இந்த இடத்துல இந்த திருவனந்தபுரத்தில் எல்லாரும் சேர்ந்து விசேஷ ஸ்ரத்தையாக பகவானுடைய சன்னதியில் பகவானை பற்றின தத்துவ சிந்தனை, நாம சங்கீர்த்தனம், பகவானுக்கு ரொம்ப பிரியமான காரியம் அன்னதானம் போடுறது. இன்றைக்குமே சாஸ்தா பிரீத்தியில் அந்த இலக்கட்டை வச்சு பூஜை பண்ணி வச்சுடுவா. இங்கே கூட பண்ணுறதா தான் சொன்னால், நாளைக்கு அதில் கூட பண்ணுவான்னு சொன்னால் அங்கே வச்சுடுவா. சுவாமி ஆவேசமாகி வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா அந்த இலக்கட்டை எடுத்து யார் பண்ணிட்டு இருக்காளோ அவளை கூப்பிட்டு திருப்தியாச்சு சாதம் போடும்பார். சொன்னால் சாதம் போட வேண்டியது தான். அவருக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் சாப்பிடணும். அன்னதான பிரபுங்கிறது தானே அவருடைய பேர். அதில் மணிகண்ட அவதாரமாக வந்த பகவானுக்கு முன்னாடியே மார்கழியில் வரக்கூடிய உத்திரமும் மகாசாஸ்தாவா சுப்பிரமணிய சுவாமிக்கும் முன்னாடி பிறந்தவரா. சாஸ்தாவுக்கு 2 பேருமே, சுப்பிரமணிய சுவாமிக்கு தம்பியாகவும் உண்டு, சுப்பிரமணிய சுவாமிக்கு அண்ணாவாகவும் உண்டு. இது எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்காந்த புராணத்தில் சீர்காழி, எல்லாருக்கும் அந்த ஊர் தெரியும், ஞானசம்பந்தர் பிறந்த ஊர். அங்கே கைவிடேலப்பர் சாஸ்தான்னு ஒருத்தர் இருக்கார். கைவிட மாட்டேன்னே சுவாமி இருக்காருங்க. அந்த சாஸ்தா சன்னதியில் இது புராணத்திலே வியாசரே சொல்கிறார். அஜமுகி யார், சூரபத்மனுடைய தங்க, இவ மேலே ஆகாசம் வழியாக போயின்னு இருக்கார். இந்திரன் என்ன பண்ணியிருக்கான், தீர்த்த யாத்திரைக்கு போகும்போது தன்னுடைய பத்னியான இந்திராணியை இந்த சாஸ்தா பொறுப்பில் விட்டு, ஆண்டவனே நீ இவளை பார்த்துக்கணும், நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டார். இந்த அஜமுகி மேலேந்து இவளை பார்த்துட்டு இவ கையை பிடிச்சி இழுக்கிறதுக்கு வரா, கையை பிடிச்சி இழுக்கிறா. அப்போது சுவாமி என்ன பண்ணாராம், சாஸ்தா தன்னுடைய முக்கியமான சேனா நாயகனாக இருக்கக்கூடிய கருப்பனை பார்த்து, அவருக்கு மகாகாலர்னு புராணத்தில் பேர், கருப்பனை பார்த்து கருப்பா பார் அப்படின்னாராம். அவன் கருப்பன் 2 கையும் வெட்டி விட்டாரான் அஜமுகிக்கு. இப்போ ஒரு கேள்வி, சுப்பிரமணிய சுவாமி பிறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது, அப்புறம்தான் சுப்பிரமணிய ஜனனம் ஆறுது. அதனால் சாஸ்தா சுப்பிரமணியருக்கு அண்ணாவாகவும் ஆவார். அதே சாஸ்தா ஐயப்பனா மணிகண்டனா பூமிக்கு வந்தபோது சுப்பிரமணியருக்கு தம்பியாகவும் ஆயிட்டார். அதனால் 2 விதத்திலையும் சாஸ்தாவுக்கு அந்த பெருமை உண்டு. அதே பிரகாரம் மகாசாஸ்தாவா தேஜோபதிங்கிற பட்டணத்தில் கைலாசத்தில் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணுவும் சேர்ந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கப்பட்ட பகவான், அவருடைய நட்சத்திரம் இந்த பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரம் சாக்ஷாத் மகாசாஸ்தா, பெரிய ஆதிநாதனுடைய விஷயம். மகாசாஸ்தாவுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன விஷயம்னா, மகாசாஸ்தாங்கிறது அனந்தபத்மநாபன் ஆதிநாராயணன் போல, ஐயப்பன்கிறது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் போல, அவ்வளோதான் வித்தியாசம். மணிகண்டன் அப்படின்லாம். அப்படி அந்த பகவான் வந்த தினம் இந்த பங்குனி உத்தரம். இந்த பங்குனி உத்தரத்தில் திருநெல்வேலி ஜில்லா எல்லா பக்கத்துலேயும் சரி, எங்கெங்கே சாஸ்தா இருக்காரோ எல்லா இடத்துலையும் ஒரு சமாராதனை பூஜைங்கிறது ஆறது காலங்காலமான வழக்கம். முத்துசுவாமி தீட்சிதனும் ஹரிஹர புத்திரம்னு சொல்லிட்டு வசந்தால ஒரு கிருதி, அதில் கொண்டு போய் சொல்லும்போது பால்குண மாசத்து உத்திர நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணக்கூடிய மூர்த்தி, பண்ணன மூர்த்தின்னு கொண்டு போய் சொல்லியிருக்கார். அப்படி அந்த பங்குனி உத்திரமான ஒரு விசேஷ உற்சவம் பகவானுக்கு இங்கே நடக்கிறது. இதை இன்னும் மேலே மேலே நடத்தி இதை பண்ணுற அத்தனை பேருக்கும் பகவான் பரிபூர்ணமான அனுகிரகங்களை கொடுக்கணும். இப்போது பகவானுடைய அனுகிரகம் அச்சங்கோவில் எங்கள் சாஸ்தா பிரீத்தி ஆகி மலையும் தரிசனம் பண்ணிவிட்டு சரியாக இன்றைக்கி ஒரு காரியக்கிரமம் சௌகரியமாக இருந்தது. ராமகிருஷ்ணன் அவள் அப்பா எல்லா காலத்துலேருந்து எங்களுக்கு ரொம்ப அபிமானம் உள்ளவா, அந்த அபிமானம் சொல்ல முடியாது. எதேச்சியாக மெட்ராஸில் வந்தபோது இந்த மாதிரி 100 வருஷமாக ஒரு சாஸ்தா பூஜை நடக்கிறது, அதற்கு நீங்கள் வரணும்னு சொன்னார். உடனே பெரிய பாக்கியமான ஒரு விஷயம் அது. காரணம் என்னென்னா, இங்கே எத்தனை பெரிய குருசுவாமிகளோ பகவானுடைய பூஜையோ இது நடந்திருக்கும். பகவான் அந்த பூஜைக்கு அவசியம் வந்திருப்பார். இன்றைக்கும் சாஸ்தா பிரீத்தியில் என்ன ஒரு பெரிய கௌரவம்னா, சுவாமி ஏதான ஒரு இடத்துல இலையில் உட்காந்து சாப்பிடுவார்னு நம்பிக்கை. அதனால் பகவான் வந்திருப்பார். எத்தனையோ ஐயப்ப பக்தர்கள் நடந்த இடமா இருக்கும்.
அவருடைய பாதம் பட்ட இடத்துல பகவான் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த பக்தியும் அவருடைய அனுகிரகத்தையும் கொடுக்கறதுக்கு இதே ஒரு பெரிய ஒரு சாதனமாக எங்களுக்கு அமைஞ்சது. அந்த பாக்கியத்தை கொடுத்த இன்னும் ஸ்ரீதரன், இன்னும் ராமகிருஷ்ணன் மீதி இருக்கிற அத்தனை பேருக்கும் பகவான் பரிபூர்ணமான அனுகிரகங்களை கொடுக்கட்டும். இந்த காரியம் இன்னும் மேலே 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 வித்தியாக நடக்கட்டும். எல்லாருக்கும் புத்திர பௌத்திர சௌக்கியங்களை பகவான் கொடுத்து இந்த காரியத்தில் ஈடுபடுத்தட்டும். அவசியம் கொஞ்சம் குழந்தைகள், ஆற்றுல இருக்கிறவா, பசங்க எல்லாரும் இதில் ஈடுபடணும். இப்படி பட்டு நம்பளுதுங்கிறது இருந்தால் தான் நாளைக்கு மேலே மேலே நாம் செய்யணும். அதனால் லீவ் போட்டாவது அவசியம் இந்த காரியத்தில் எல்லாரும் பங்கு கொள்வது ரொம்ப முக்கியம். அதை இன்னும் பகவான் எல்லாருக்கும் சௌக்கியத்தை தான் கொடுப்பார், அதில் சந்தேகமே இல்லை. புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கலாம். அதை பகவான் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கட்டும்னு சொல்லி பத்மநாபனும் சாட்சாது பத்மநாபனுக்கு பிரீத்தியானதான எங்கள் ஹிருதயவாசியான அச்சங்கோவில் ஆண்டவனும் இன்னும் மேலே 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 எல்லாருக்கும் பரிபூர்ணமான அனுகிரகங்களை பண்ணட்டோம்னு சொல்லி இந்த பாஷணத்தை இதோட பூர்த்தி பண்ணேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர சர்வமங்களதாயகரே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ராம 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 ராம. दाता विधाता परमोदचन्द्र प्रजापति परमेष्टि विराजा सोमचन्दागुंसि निगुदो मागुरेदस्मै राष्ट्रमभिसन्नमाम अभ्यवर्तत्वमुपमेधसागमयगुं शास्ताधिपतिर्वो अस्तु अस्य विज्ञानमनुसगं प्रबद्धमिमं पश्चाद्दनुजीवाद सर्वे भूतनाथाय विद्महे भवपुत्राय धीमहि तन्न शास्ता प्रचोदयात्. स्वामी शरणमय्यप्पा. நல்ல காரியம்.